தகப்பனை போல் இரக்கமுள்ள பரிசுத்தரே உம்மை பணிகின்றேனையா. தகப்பனை போல் இரக்கமுள்ள பரிசுத்தரே உம்மை பணிகின்றேனையா. ஓ தேவ பிரசன்னம் என்ன ஆனந்தம், ஓம் தேவ பிரசன்னம் என்ன ஆனந்தம். அகாயம் கொண்டு செல்லுதே, அகாயம் கொண்டு செல்லுதே. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா. என்னை பலவானாய் மாற்றுதையா. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா. என்னை பலவானாய் மாற்றுதையா. என்னீசுவே உமாவியா ஒரு விசை என்னை நிரப்பிடுமையா. என்னீசுவே உமாவியா ஒரு விசை என்னை நிரப்பிடுமையா. உலகத்திலே உமக்காக நான் உயிருள்ள நாள் வரையில் உழைக்கணும் ஐயா. உலகத்திலே உமக்காக நான் உயிருள்ள நாள் வரையில் உழைக்கணும் ஐயா. ஓ தேவ பிரசன்னம் என்ன ஆனந்தம், ஓ தேவ பிரசன்னம் என்ன ஆனந்தம். அகாயம் கொண்டு செல்லுதே, அகாயம் கொண்டு செல்லுதே. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா. என்னை பலவானை மாற்றுதையா. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா. என்னை பலவானாய் மாற்றுதையா. ஜெபிப்போம். கர்த்தாவே, அப்பா எங்களை நேசிக்கிற தேவனே, அப்பா உம்மோடு செலவிடுகிற ஒவ்வொரு நிமிடமும் அப்பா அது வீணான நேரங்கள் அல்ல ராஜாவே. அப்பா ஆண்டவரே, அதை எங்களுக்கு ஆண்டவரே தெரியப்படுத்தி அதை உணர்த்தி ஆண்டவரே எங்களை ஆண்டவரே அப்பா நீர் வழிநடத்தி வருகிற அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. உடைய அன்புக்காக ஸ்தோத்திரம், உடைய இரக்கத்துக்காக ஸ்தோத்திரம், உடைய நடத்துதல்களுக்காக ஸ்தோத்திரம் ராஜாவே. ஒவ்வொரு நாளும் உங்களுடைய கிருபை அப்பா எங்க மேல இருக்கிறதுனால தகப்பனே அப்பா நாங்க இன்னைக்கு ஆண்டவரே ஜெயம் பெற்றவர்களாக இந்த உலகத்துல நின்று கொண்டு இருக்கிறோமே தகப்பனே அப்பா. ஆண்டவரே இந்த வருடத்தின் ஆண்டவரே அப்பா துவக்க நாளை பார்த்து நாங்கள் ஆண்டவரே அப்பா 11 மாதங்களே ஆண்டவரே அப்பா கடக்க நீர் செய்திருக்கிறீர், உமக்கு நன்றி அப்பா. அந்த 11வது மாதத்திலும் கடைசி நாளில கடைசி மணி துளிகள் அப்பா நாங்க உங்களுடைய பாதத்துல வந்து நிற்கிறதற்குள்ள கிருபைகளை தருகிறீரே, உமக்கு நன்றி தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ராஜாவே, ஸ்தோத்திரம் ராஜாவே அப்பா, உமக்கு நன்றி தகப்பனே அப்பா. ஆண்டவரே எத்தனை பெரிய பாக்கியம் ராஜாவே அப்பா. ஆண்டவரே அப்பா வானம் எனக்கு சிங்காசனம் பூமி எனக்கு பாதபடி என்று சொல்லுகிற தேவனே அப்பா. ஆண்டவரே அப்பா சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற தேவன் அப்பா. ஆண்டவரே சகலத்தையும் படைத்து பரிபாலித்து வருகிற தேவன் அப்பா. ஆண்டவரே பூமியே ஆண்டவரே அப்பா உம்முடைய பாதபடியா இருக்கிறதே ராஜாவே. உம்முடைய பாதபடியில வந்து நாங்க அமர்ந்து இருக்கிறதற்குள்ள கிருபைகளை அப்பா நீ தருகிறீரே, உமக்கு நன்றி தகப்பனே அப்பா. கர்த்தாவே அந்த மரியாதைப்பா உம்முடைய பாதபடியில வந்து உம்முடைய வசனத்தை கேட்டுக்கொண்டு இருந்த போது அப்பா நல்ல பங்கை தெரிந்து கொண்டால் என்று சொன்னீங்களே தகப்பனே. அதே போல அப்பா உம்முடைய பாதபடியை நாங்க பிடித்து கொண்டு தகப்பனே உம்முடைய சமூகத்தில் நாங்க நிற்கிறோம் தகப்பனே அப்பா. நாங்க ஒவ்வொருவரும் உம்முடைய பாதபடியில இருக்கிறோம் என்ற அந்த அனுபவத்தோடு தகப்பனே மரியாதை ஆண்டவரே அப்பா தன்னை எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டால் என்று சொன்னது போல நாங்களும் தகப்பனே அப்பா உம்முடைய பாதத்துல இருந்து தகப்பனே ஒரு நல்ல பங்கை தெரிந்து கொண்ட பிள்ளைகளாக ஆண்டவரே நாங்க காணப்படப்பா நீ கிருபைகளை தருவீராக ராஜாவே அப்பா. உமக்கு நன்றி 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 தகப்பனே, நன்றி தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் ராஜாவே அப்பா. ஆண்டவரே உம்முடைய அன்பு எத்தனை பெரியதப்பா. ஆண்டவரே உம்முடைய அன்பு அப்பா அப்பா எங்கள் மேல இருந்ததுனால தகப்பனே அப்பா. ஆண்டவரே நாங்க இன்னைக்கு தகப்பனே உம்முடைய பிள்ளைகளாக வந்து நிற்கிறோமே ராஜாவே. உம்முடைய கண்கள் எங்கள் மேல பட்டதுனால தகப்பனே அப்பா நாங்க வந்து நிற்கிறோமே தகப்பனே அப்பா. ஆண்டவரே எத்தனையோ பேருக்கு அப்பா ஆண்டவரே இந்த வாய்ப்புகள் கொடுக்கப்படல தகப்பனே. இந்த வருடத்தின் தொடக்கத்தை கண்டவர்கள் அப்பா எத்தனை பேர் தகப்பனே அப்பா மரித்து போனார்களே ராஜாவே. அதுல எத்தனை ஆத்துமாக்கள் அப்பா ஆண்டவரே அப்பா உடைய ராஜ்யத்தை விட்டு விலகி ஆண்டவரே அப்பா பாதாளத்துக்கு நேராக போயிருக்கலாம் தகப்பனே. ஆனாலும் ராஜாவே அப்பா எங்கள் மேல் இரக்கம் வைத்து தகப்பனே
அப்பா உங்களுடைய திட்டத்துக்குள்ளால நாங்க வர வேண்டும் என்ற ஆண்டவரே ஒரே நோக்கத்தோடு தகப்பனே அப்பா அப்பா எங்களை ஆண்டவரே அப்பா நீ வைத்திருக்கிற அன்புக்காக நன்றி அப்பா ஆண்டவரே அது உணர்ந்தவர்களாக தகப்பனே அப்பா உங்களுடைய சமூகத்துல நாங்க வந்து நன்றியோடு நிற்கிறோம் தகப்பனே நீங்க எதிர்பார்க்கிற ஆண்டவரே காரியங்களை நாங்க செய்யவும் அப்பா நிற்குறுபங்களை தாங்க தகப்பனே அப்பா எதற்காக எங்களை படைத்தீங்களோ அந்த நோக்கத்தை அந்த திட்டத்தை அப்பா நாங்க நிறைவேற்றுகிறவர்களாக காணப்படணும் தகப்பனே அப்பா இந்த உலகத்துல மற்ற மாதிரி நாங்க வாழ்ந்து எந்த பிரயோஜனமும் இல்ல தகப்பனே அனித்தியமான இந்த உலகத்துல ஆண்டவரே அப்பா ஆண்டவரே அப்பா ஒரு அற்ப சந்தோஷத்துக்காக தகப்பனே அற்ப காரியங்களுக்காக ஆண்டவரே அப்பா உம்மிடத்துல கேட்டு தகப்பனே அப்பா ஆண்டவரே அப்பா நாங்க வாழுகிற வாழ்க்கை எல்லா ராஜாவே அப்பா ஆண்டவரே அப்பா உம்மிடத்துல நாங்க என்ன கேட்கணுமோ அப்பா நித்திய ஜீவனை கொடுக்கிறதுக்கு உம்மால் மாத்திரமே முடியும் தகப்பனே அந்த காரியங்களை நாங்க கேட்டு ஆண்டவரே அப்பா உம்மிடத்துல இருந்து பெற்றுக்கொள்ள அப்பா நீ கிருபைகளை தருவீராக ராஜாவே அப்பா அப்பா அந்த நித்திய ராஜ்யத்தை வேற ஒருவரும் கொடுக்க முடியாது தகப்பனே அப்பா ஆண்டவரே அப்பா கிறிஸ்தாவேசப்பா உங்களுடைய சுபாவத்தை ஆண்டவரே நாங்க கற்றுக்கொள்ளணுமே நாங்க பெற்றுக்கொள்ளணுமே அப்பா எங்களுடைய வாழ்க்கையில அப்பா எங்களுடைய ஜென்ம சுபாவங்கள் மாறிய ஆண்டவரே அப்பா உங்களுடைய சுபாவங்கள் எங்களுக்குள்ளால வரும்போது மாத்திரமே அப்பா ஆண்டவரே அந்த பரிசுத்தத்தை நாங்க பெற்றுக்கொள்ள முடியும் தகப்பனே அந்த பரிசுத்தத்துக்குள்ளால நாங்க வர முடியும் ராஜாவே அப்பா ஆண்டவரே இதை உணர்ந்தவர்களாக தகப்பனே அப்பா ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட கூட்டமாக ஆண்டவரே அப்பா அநேகரை உமக்காக கொண்டு வருகிற ஒரு கூட்டமாக ஆண்டவரே அப்பா இந்த கூடுகையை அப்பா நீ மாற்றி தர வேண்டுமா ஜெபிக்கணும் தகப்பனே ஒவ்வொருவருக்குள்ளாலே உங்களுடைய பிரசனத்தை ஊற்றுவீராக தகப்பனே ஒவ்வொருவரும் தகப்பனே உமக்காக எழும்புகிறதற்குள்ள கிருபைகளை கொடுப்பீராக ராஜாவே அப்பா ஆண்டவரே இது கடைசி நாட்கள் ஆயிடுச்சு தகப்பனே அப்பா நாங்களும் ஆயத்தப்பட்டு அநேகரை ஆயத்தப்படுத்த அப்பா நீ எங்களுக்கு கிருபைகளை தர வேண்டுமா அது ஜெபிக்கிறோம்ப்பா உங்களுடைய திட்டம் என்னவோ அப்பா ஆண்டவரே அதை நாங்க புரிந்து கொள்ள திட்டவிட்டமாக அதை அறிந்து கொள்ள அப்பா எங்களுக்கு கிருபைகளை நீ தர வேண்டுமா அது ஜெபிக்கிறோம் தகப்பனே அப்பா ஆண்டவரே அப்பா மெய்யான சந்தோஷம்னா என்னன்னு கற்றுக் கொடுக்குறீங்களே தகப்பனே உண்மையான சந்தோஷம்னா என்ன உண்மையான சமாதானம்னா என்னன்னு கற்றுக் கொடுக்குறீங்களே தகப்பனே அப்பா ஆண்டவரே அதை கற்றுக்கொள்ளுகிற நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே அப்பா ஒரு அற்ப சந்தோஷத்துக்காக ஆண்டவரே இந்த உலக சந்தோஷத்துக்காக தகப்பனே எங்களை ஆண்டவரே அப்பா ஒரு மாயமான வாழ்க்கைக்குள்ளால எங்களை வழி நடத்தி நாங்க செல்லாத படிக்கு தகப்பனே அப்பா ஆண்டவரே உமக்குள்ளால நாங்க கட்டப்பட உமக்குள்ளால நாங்க வழி நடத்தப்படாப்பா எங்களுக்கு கிருபைகளை நீ தர வேண்டுமா அது செபிக்கிறோம் தகப்பனே நமக்கு நன்றி அப்பா நன்றி தகப்பனே ஆண்டவரே அப்பா ஆண்டவரே இந்த உலகத்துல நாங்க இருக்க போற தகப்பனே மேக்சிமம் 80 வருஷம் பலத்தின் மிகுதியால் 80 வருஷம் மாத்திரமே தகப்பனே அப்பா ஆண்டவரே அதுலயே பாதி வருடங்களை நாங்க கடந்து விட்டோம் தகப்பனே மீதி உள்ள நாட்கள் அப்பா உமக்காக தகப்பனே நிற்கிறதற்குள்ள கிருபைகளையும் அப்பா பலனையும் தருவீராக அப்பா ஆண்டவரே சின்ன பிள்ளைகள் உண்டு தகப்பனே இதுல ஆண்டவரே ஜாயின் பண்ணி இருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் உடைய கரத்துல தருகிறோம் அப்பா ஆண்டவரே இப்பவே ஆண்டவரே அப்பா பிள்ளைகளை எழுப்புவீராக தகப்பனே அப்பா பலவான் கையில் உள்ள அம்புகளை போல அப்பா ஆண்டவரே பிள்ளைகள் பயன்படுத்தப்பட அப்பா நீ கிருபை தாருங்க ராஜாவே அப்பா ஆண்டவரே அப்பா ஆண்டவரே எங்க சபைகள் கட்டப்படப்பா ஆண்டவரே உங்களுடைய ராஜ்யம் கட்டப்பட தகப்பனே அப்பா அந்த பிள்ளைகளை எடுத்து ஆண்டவரே நீ பயன்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம் தகப்பனே அப்பா சத்ருவானவன் அப்பா வஞ்சித்து கொண்டிருக்கிறானே தகப்பனே அப்பா வஞ்சித்து கொண்டிருக்கிறான் என்பதை உணராத படிக்கு தகப்பனே அப்பா ஆண்டவரே நாங்க அந்த வழியில போய்கொண்டு இருக்கிறோமே தகப்பனே ஆண்டவரே அப்பா உங்களுடைய சத்தத்தை கேட்டாண்டவரே எங்களுடைய செவிகளை நாங்க திறக்கும் போது தகப்பனே அப்பா ஒவ்வொரு காரியத்தையும் நீ கற்று தருகிறீரே தகப்பனே அப்பா ஆண்டவரே நீங்க பிள்ளைகள் அதை புரிந்து கொள்ளப்பா நீ கிருபைகளை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் தகப்பனே அப்பா உமக்கு நன்றி ராஜாவே நன்றி தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் தகப்பனே ஸ்தோத்திரம் தகப்பனேப்பா எங்களை முற்றுமுடிய தாழ்த்துகளும் தகப்பனே இந்த நாள்ல எங்களுக்கு கற்றுக் கொடுங்க ராஜாவே ஆண்டவரே உண்மையான சந்தோஷம்னா என்னங்கிறத நாங்க புரிந்து கொண்டப்பா ஆண்டவரே காணப்பட கிருபை தாங்கப்பா ஆண்டவரே குறிப்பாக ஆண்டவரே சப்பா ஆண்டவரே நாளைக்கு ஆண்டவரேப்பா கிறிஸ்து பிறப்பு ஆண்டவரே நாட்கள் அந்த மாதத்துக்குள்ளால நாங்க கடந்து போகிறோமே தகப்பனே அதுல மெய்யான சந்தோஷம்னா என்னங்கிறத நாங்க புரிந்து கொள்ளுகிறதுக்குள்ள எல்லா கிருபைகளையப்பா எங்களுக்கு தர வேண்டுமா ஜெபிக்கிற தகப்பனே ஒவ்வொருவருக்கும் திறந்த இருதயத்தை கொடுப்பீராக உங்களுடைய சத்தத்தை ஒவ்வொருவரும் கேட்காப்பா நீ கிருபை கொடுப்பீராக தகப்பனே நீங்க பேசுங்க ராஜாவே நீங்க பேசுங்க தகப்பனே அப்பா ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் எது தேவையப்பா அந்த வார்த்தைகளான ஒரு பலமாக ஒலிக்கிட்டு தகப்பனே அந்த வார்த்தைகளை உங்களுக்குள்ள பலமாக ஒலிக்கிட்டு தகப்பனேப்பா அதுக்குள்ள கிருபைகளையப்பா நீ கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிற தகப்பனேப்பா கொடான கொடி கொடான கொடி கொடான கொடி ஸ்தோத்திரம் தகப்பனேப்பா ஸ்தோத்திரம் நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே ஆண்டவரே எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி சமூகத்துல தருகிறோம்ப்பா முற்றிலுமாக தாழ்த்தி சமூகத்துல தருகிறோம் தகப்பனேப்பா குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிக்கமா குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிங்க தகப்பனே சமா உடைய நாம மாத்திரம் மகிமைப்படணும்ப்பா உடைய நாம மாத்திரம் மகிமைப்படணும்ப்பா யார் யார் ஆண்டவரே அப்பா தேவையோடு இருக்கிறார்களோ தகப்பனே அவர்களை அழைத்து வாருங்க ராஜாவே உம்முடைய சத்தத்தை கேட்க பண்ணுங்க தகப்பனே ஆண்டவரே உம்முடைய மெல்லிய சத்தத்தை கேட்டு ஆண்டவரே உமக்குள்ளால பலப்படப்பா கிருபைகளை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் தகப்பனே சப்பா எங்களை முற்றுமுடிய தாழ்த்தி உடைய சமூகத்துல தருகிறோம்ப்பா முற்றுமுடிய தாழ்த்தி உடைய சமூகத்துல தருகிறோம் தகப்பனே குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரே நீங்க மன்னிப்பீராக தகப்பனே ஆண்டவரே எங்களுடைய இருதயம் ஒருமுகப்படுத்தும்ப்பா உங்களுடைய பிரசனத்துக்குள்ளால வரட்டும் தகப்பனே ஆண்டவரே உங்களுடைய சத்தத்தை கேட்கிறதற்கு ஆண்டவரே ஒரு கிளைக்கப்பட்ட நிலமாக மாற்றி தாருங்க தகப்பனே ஆண்டவரே உமக்கு நன்றி தகப்பனே
நன்றி ராஜாவே. எங்களை முற்று முடிய தாழ்த்துக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். குறைகள் குற்றங்களை மன்னிங்குமே. பிரேசுமன ஜபத்தை ஏற்றுக்கொள் நல்ல பிதாவே. ஆமேன். இந்த நாட்களையும் நம்ம கற்றுக்கொண்டிருக்கிற காரியம், ஆண்டவுடைய அன்பு எத்தனை பெரியது அப்படிங்கறத நம்ம கற்றுக்கொண்டோம் இல்லையா? ஆண்டவுடைய அன்பு அவ்வளவு பெரியது. அந்த அன்புன்னா கர்த்தருடைய அன்பின் ஆழம், நீளம், அகலம், உயரம் என்னன்றதே நம்மளால என்ன செய்ய முடியலையா? புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு அவருடைய அன்பு அவ்வளோ பெரிய அன்பு. அதுக்குள்ள அந்த ஞானத்தை ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்டுதான் நம்ம பெற்றுக்கொள்ளணும். இதை நம்ம புரிந்து கொள்ளுகிறதற்கு நம்ம அழகா படிச்சோம். கர்த்தர் இந்த உலகத்துல அவர் எல்லாவற்றையும் சிருஷ்டிகர்த்தர், எல்லாவற்றையும் படைத்த தேவன் இந்த உலகத்துல மனுஷனாக எவ்வளவு பாடுகளை பட்டு பிறந்தது முதல் ஒரு எளிய குடும்பத்துல பிறந்து என்னெல்லாம் வேலை பார்த்து நம்மள மாதிரி கஷ்டப்பட்டு வளர்ந்து எல்லா கஷ்டங்களையும் அவர் புரிந்து கொண்டவராக இருந்து சிலுவையில எல்லா பாடுகளையும் நமக்காக சுமந்தாரே. ஒரு பாவம் கூட அவர் செய்யல, ஒரு பாவம் கூட செய்யல. ஒரு பாவம் செய்யாத தேவன் அடிக்கப்பட்டு, நொறுக்கப்பட்டு, வையப்பட்டு, துப்பப்பட்டு, நிர்வாணமாக்கப்பட்டு அப்படி தொங்குன நேரத்துல கூட ஒரு வார்த்தையுமே அவர் வாயை திறந்து பேசல, ஒரு வார்த்தையுமே பேசல. எதுக்காக? அவர் பாவம் செய்தாரா? இல்ல, நம்முடைய பாவத்துக்காக, நம்ம மீட்கப்படணும் அப்படிங்கிறதுக்காக, நம்ம அந்த ரத்தத்துக்குள்ளால வந்துட்டோம்னா நமக்கு மீட்பு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கர்த்தர் இவ்வளவு பாடுகளை பட்டாரே. இயேசு அந்த பாடுகளை பட்டாரே. இதெல்லாம் நம்ம சிந்தித்து பார்த்தோம். ஆனா இன்னைக்கு நமக்கு அந்த அனுபவங்கள் இருக்கிறதா அப்படின்னு சிந்தித்து பார்த்தா கர்த்தருடைய அன்பு எங்க நிக்குது? நம்மளை மீட்டுக் கொள்ளுகிறதற்காக பிதாவின் அன்பு எங்க இருக்குது? நம்மளை மீட்டுக் கொள்ளுகிறதற்காக பிதா என்ன செய்யறாரு? தன்னுடைய ஒரே குமாரன் என்ன செய்யறாரு? அனுப்பி வைக்கிறாரு. ஒரு சைட்ல குமாரன் கஷ்டப்படணுமா அப்படின்னு பாக்குறாரு, ஒரு சைட்ல பாக்குறாரு இந்த ஜனங்கள் எல்லாம் அழிந்து போவாங்களே அப்படின்னு பாக்குறாரு. என் பிள்ளை கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, நான் அனுப்பி விட்டு கர்த்தர் என்ன செய்யறாரு? அந்த அன்பை காட்டினாருன்னா அதான் பெரிய அன்பு இல்லையா? அந்த அன்பை நம்ம கற்றுக்கொண்டோம். அடுத்தது நம்ம பார்த்தோம், எதை கற்றுக்கொண்டோம்னா நம்ம கர்த்தருக்குள்ள சந்தோஷப்படுறதுனா எப்படி? அப்போ கர்த்தருக்குள்ள சந்தோஷப்படுகிறதுல நம்ம நிறைய பேருடைய வாழ்க்கையை பார்த்தோம். யோசேப்பின் வாழ்க்கையை பார்த்தோம், தானியேலின் வாழ்க்கையை பார்த்தோம், தாவீதின் வாழ்க்கையை பார்த்தோம், சாலோமன் வாழ்க்கை, யோனாவின் வாழ்க்கை, ஆமானின் வாழ்க்கை. இப்ப இவங்களுடைய வாழ்க்கையில எது நித்தியமான சந்தோஷத்துக்கு நிறைந்த வாழ்க்கை, எது ஒரு அற்ப சந்தோஷமான வாழ்க்கை? அற்ப சந்தோஷமான வாழ்க்கைகள் அழிந்து போயிடுச்சு இந்த உலகத்திலேயே. அவங்களே இல்லாம போயிட்டாங்க, அப்படி போயிட்டாங்க. ஆனா நித்திய சந்தோஷம், அதான் உண்மையான சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டவர்கள் எல்லாரும் வாழ்க்கையில கஷ்டப்பட்டாங்களான்னு கேட்டா கஷ்டப்பட்டாங்க. அதான் நான் சொன்னேன், என்ன சோதனை இல்லாம நமக்கு என்ன இல்ல, ஒரு டெஸ்டிமனி, சாட்சியே இல்ல. நமக்கு சோதனைகளை தாண்டி கடந்து செல்லும் போதுதான் அது சாட்சியாக மாறும். அந்த சோதனையை சகித்து நம்ம வாழும் போதுதான் அது ஒரு நித்திய சந்தோஷம். அதான் சந்தோஷம். வெளியே பாக்குறதுக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷமா இருந்தது மாதிரி மற்றவங்க நினைக்க மாட்டாங்க. ஆனா நமக்குள்ளால கர்த்தர் தந்திருக்கிற அந்த சந்தோஷம், அந்த ரட்சிப்பின் சந்தோஷம், அந்த ஆண்டவருக்காக நிக்கிறேன் அப்படிங்கிற சந்தோஷம், ஆண்டவரோடு ஒரு நாள் நான் வாழ போறேன் அப்படிங்கிற சந்தோஷம், அந்த நித்திய சந்தோஷம் நமக்குள்ளால இருக்கிறதா அப்படிங்கிறத கர்த்தர் கற்றுக் கொடுத்தார் நமக்கு. அதே மாதிரி போன வாரத்துல நம்ம பார்த்தோம்னா பண்டிகைகளை ஆசரிக்கிறோம். பண்டிகைகளை ஆசரிக்கும் போது அது மீட்பின் சந்தோஷம். அந்த மீட்பின் சந்தோஷத்தை நம்ம பார்த்தோம். அந்த மீட்பின் சந்தோஷம் எப்படி இருந்துச்சு? அந்த எகிப்து தேசத்துல இருந்து எப்படி அந்த பிசிக்கலா அவங்க அடிமைப்படுத்தப்பட்டு, கஷ்டப்படுத்தப்பட்டு, எவ்வளவு அவங்க பாதிக்கப்பட்டு, நெருக்கப்பட்டு ஆண்டவர் நோக்கி கூப்பிட்ட நேரத்துல விடுதலை கொடுத்தாரு. அந்த விடுதலை நாளைதான் புலிப்பில்லா அப்ப பண்டிகை இல்ல பஸ்கா பண்டிகைன்னு ஆசரிச்சாங்க இல்லையா? அது ஒவ்வொரு வருடமும் ஞாபகம் ஊட்டும்படியா கர்த்தர் ஆசரிக்க சொல்லி இருந்தாரு. அப்படி என்ன செய்தாங்க? ஆசரிச்சாங்க. அன்னைக்கு அப்படி ஆசரிச்சாங்க. அந்த பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்தாங்க, பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்தாங்க. இது எதுக்கு அப்படின்னு அந்த பிள்ளைகள் கேட்கும் போது கற்றுக் கொடுத்தாங்க. அதே மாதிரிதான் நம்ம இன்னைக்கு பாவத்துல இருக்கிறோம். பாவத்துல இருக்கிற ஆதாமின் பாவம் நம்மளை பின்தொடர்ந்து வருகிறது. அந்த முதலாம் உயிர்த்தெழுதலுக்குள்ளார நம்ம போகணும்னா ஒவ்வொரு நாளும் நம்ம உயிர்த்தெழுதல் பெற்றுக்கொண்டே இருக்கணும். நம்முடைய ஆத்மா உயிரிழந்து கொண்டே இருக்கணும். அந்த ஆத்மா உயிரிடையலைன்னா நம்ம இரண்டாம் மரணத்துக்குள்ளால போயிடுவோம் அப்படிங்கிறது. அதுதான் அந்த முதலாம் மரணம். அப்போ முதலாம் உயிர்த்தெழுதல், முதலாம் மரணத்துக்குள்ளாலதான் நம்ம இருக்கிறோம். அந்த பாவத்தினாலும் அக்கிரமத்தினாலும் அக்கிரமத்தினாலும் நம்ம என்ன செய்யறோம்? அக்கிரமத்தினாலும் சூழப்பட்டிருக்கிற நம்மள மரித்தவர்களா இருந்த நம்மள கர்த்தர் விடுவித்தார் அப்படின்னு சொல்லிட்டு எபேசியர் 2:1 நம்ம பார்த்தோம். அதே மாதிரி கர்த்தருடைய அந்த பாபிலோன் தேசத்துல அடிமையா இருந்த ஜனங்கள் அந்த வசனத்தை கேட்டு, அந்த வசனத்தை உட்கொள்ளும் போது எவ்வளவுத்துக்கு அவங்க சந்தோஷப்பட்டாங்க, எவ்வளவுத்துக்கு பாவம் உணர்த்தப்பட்ட போது அழுதாங்க. அந்த அழுகையில அதான் சந்தோஷம், அதுதான் நித்திய சந்தோஷம். அந்த அழுகையில அந்த அழுகுறாங்க, பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லிட்டு பாவ
உணர்வடைந்து அவங்க அழுறாங்க. காலை முதல் ஈவினிங் வரைக்கும் நின்று கொண்டே அந்த எஸ்ரா வாஸ்து நியாயப்பிரமாண புஸ்தகத்தை அவங்க கேட்டாங்க அப்படின்னு பார்த்தோம். நம்ம கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் சந்தோஷப்பட்டு திரும்பி வந்தார்கள் அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி இந்த வசனத்துக்கு எவ்வளவு நடுங்கி கர்த்தரை நம்ம பின்பற்றுகிறோமோ அதுதான் எனது உண்மையான சந்தோஷம். அதுதான் அவர் சொல்றாரு, எரேமியா தீர்க்கதரிசி சொல்றாரு, நான் இதை பார்த்த உடனே நான் செய்வேன், கர்த்தருடைய வசனத்தை பார்த்த உடனே அதை உட்கொண்டேன் அப்படின்னா என்னது, நம்ம வசனத்தை உள்ள விடணும், நம்முடைய வாழ்க்கைக்குள்ளால அது டைஜஸ்ட் ஆகி போகணும், நம்ம வாழ்க்கைக்குள்ளால அது இருக்கணும், கண்டிப்பா இருக்கணும். அப்படி இல்லாத பட்சத்துல நமக்கு என்ன செய்யாதுன்னா அந்த ஒரு பலனே கிடைக்காது நமக்கு. நம்ம எப்படி சாப்பிடுற உணவு நமக்கு டைஜஸ்ட் ஆகி நமக்கு உடம்புக்கு பலன் கொடுக்கிறதோ அதே மாதிரி இப்போ டைஜஸ்ட் ஆகாத உணவு என்ன செய்யும் அது வந்து வாமிட்டா வெளியே வந்துரும், இல்ல சம்பவம் அது என்ன செய்யணும் வெளியே வந்துரும். அதே மாதிரி இருக்கக்கூடாது. நம்முடைய வார்த்தை ஆண்டவருடைய வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையோடு கலக்கலைன்னா அது வேஸ்ட். அது வந்து அந்த வார்த்தை என்ன செய்யும், சும்மா வாமிட்டாய் வெளியே வந்தது மாதிரி இருக்கும். ஆனா கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கைக்குள்ளால கொண்டு போகணும். அதுதான் நித்திய சந்தோஷத்தை நமக்கு தரும் அப்படிங்கிறத பார்த்தோம். அப்ப போன வாரம் மீட்பின் சந்தோஷத்தை பார்த்தோம். அதே மாதிரி வசனத்தை உட்கொள்ளும் போது இருக்கிற சந்தோஷம், அந்த பலன் அதை பார்த்தோம். அதுலதான் கர்த்தர் சொல்றாரு, கடைசி நம்ம பார்த்தோம், செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை பார்த்து கர்த்தர் என்ன செய்யறாரா, சந்தோஷமா பார்க்கிறாரா. அதே மாதிரிதான் கர்த்தர் நமக்காக ஒரு திட்டம் வைத்திருக்கிறார்னா அந்த திட்டத்தை நாம் செய்து கொண்டு இருப்போமானால் கர்த்தர் கண்டிப்பா நம்மளை பார்த்து சந்தோஷப்படுவாரு. அந்த சந்தோஷத்தை நாம் கர்த்தருக்கு கொடுக்கிறவர்களாக இருக்கணும். அந்த சந்தோஷத்தை கர்த்தருக்கு நம்ம கொடுக்கிறவர்களாக இருக்கணும் அப்படின்னு கற்றுக்கணும் இல்லையா. அப்ப போன வாரம் நான் ஒரு கொஸ்டின் பண்ணேன் இல்லையா, நம்ம வந்து உண்மையிலேயே கர்த்தர் வருகிறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காத்திருக்கிறோம். அப்போ இந்த மந்த் நம்ம என்ன பாக்குறோம்னா கர்த்தரின் முதலாம் வருகையை கொண்டாடுகிற ஒரு பண்டிகை இல்லையா. கர்த்தருடைய முதலாம் வருகையை கொண்டாடுற பண்டிகை, கர்த்தர் வந்து மனிதனாக இந்த உலகத்துல வந்த ஒரு பண்டிகையை நம்ம கொண்டாடுகிறோம் இல்லையா. அந்த பண்டிகையை கொண்டாடுகிற நம்ம கர்த்தருடைய 2ஆம் வருகைக்காக நம்ம இப்ப காத்திருக்கிறோம் இல்லையா. கர்த்தருடைய 2ஆம் வருகைக்கு எப்படி காத்திருக்கணும், வாஞ்சியோடு காத்திருக்கணும். எப்ப வருவாரு, எப்ப வர ஆதி திருச்சபை மக்கள் அப்படிதான் காத்திருந்தாங்க, வாஞ்சியோடு காத்திருந்தாங்க. எப்ப வருவார் ஆண்டவர், நம்ம போயிடலாம். இன்னைக்கு அதான் கேட்டேன், போன வாரம் நான் அதான் கேட்டேன், எத்தனை பேர் அந்த வாஞ்சியோடு காத்திருக்கோம். வாஞ்சியோடு இந்த உலகத்துல அந்த ஆண்டவருக்காக வாழணும், ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டுகிறதற்காக வாழணும், இல்ல நம்முடைய நம்ம பிள்ளைகளுக்காக நம்ம வாழுகிறோம். மத்த மாதிரி இந்த உலகத்தை அனுபவிக்க வேண்டும் என்று வாழுகிற அந்த நோக்கம் இருக்குமானால் ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பாரு. நம்ம அப்படி வாழ போறோம், அந்த கார்ல போறோம், அங்க போறோம், அங்க சுத்தணும், இது பண்ணணும், இந்த காரியங்கள் எல்லாம் மனதுக்குள்ள இருப்போமானால் நம்ம கர்த்தரை என்ன செய்ய மாட்டோம்னா ஆவலாவோடு எதிர்பார்க்கலன்னு அர்த்தம். இந்த ஒரே நோக்கம் நமக்கு இருக்கு. இந்த உலகத்துல எதுவுமே இல்லை, சீக்கிரம் ஆண்டவர் வந்துட்டாரா நம்ம போயிடலாம். கர்த்தர் வரணும்னா என்ன செய்யணும், அப்ப நம்ம சுவிசேஷம் அறிவிக்கணும். எல்லா இடத்துலயும் சுவிசேஷம் போகும்போது புறஜாதியாரின் எண்ணிக்கை நிறையும் படையும் போது கர்த்தர் வருவார் இல்லையா. நம்ம யோசிச்சு பார்ப்போம், ஒரு டூர் ஆர்கனைஸ் பண்றாங்க, நமக்கு டூருக்கு போகிறதுக்கு ஆசையா இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு 50 பேர் வந்தாங்கன்னா டூருக்கு போலாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த 50 பேரை சேர்க்கறதுக்கு எவ்வளவு நம்ம ஆயத்தப்படுவோம் இல்லையா. 50 பேரை சேர்க்கறதுக்கு எவ்வளவு ஆயத்தப்படுவோம். நீங்க வாங்கன்னு கூப்பிடுறோம் இல்லையா. கூப்பிட்டு 50 பேர் சேர்த்துட்டோம்னு சொன்னா நம்ம என்ன செய்யலாம், டூர் அரேஞ்ச் பண்ணலாம். அதே மாதிரிதான் அதை விட மேலான ஒரு காரியம், அங்க டூருக்கு போனா கொஞ்ச நாள் என்ஜாய் பண்ணிட்டு நம்ம திருப்பி வந்துடணும் இல்லையா. அந்த கொஞ்ச நேரம் என்ஜாய்மெண்ட் தான். ஆனா அப்படி கிடையாது, கர்த்தரோடு இருக்கிறதுக்காக போறோம். அப்ப எவ்வளவு நம்ம வந்து ஃபாஸ்டா சுவிசேஷம் சொல்லணும். அப்ப ஆத்துமாக்களுக்காக எவ்வளவு நம்ம ஜெபிக்க வேண்டியது இருக்கு இல்லையா. நம்ம அப்படிப்பட்ட காரியத்துக்காக நம்மளை அர்ப்பணிக்காம இருந்தோம்னா அந்த உண்மையான அந்த ஆண்டவரை வாஞ்சியோடு நம்ம தேட மாட்டோம். சொல்லுவோம், நம்ம பரலோகத்துக்கு போக ஆசையான்னு கேட்டா ஆமா, உலகத்துல இருக்க ஆசையான்னு கேட்டா ஆமா. அப்ப எங்க போகிறதுக்கு நம்ம ஆசைப்படுறோம், உலகத்துல இருக்க ஆசையா ஆமா, பரலோகத்துக்கு போக ஆசையா ஆமா. அப்ப நம்ம எங்க இருக்கிறோம், எது உண்மையான ஆசை? உண்மையான ஆசை நமக்குள்ளால இருக்குமானால் ஆண்டவரே நீங்க சீக்கிரம் வந்துருங்க ஏசப்பா, நீங்க சீக்கிரம் வந்துருங்க. அதுக்காக மெய்யான ஒரு உபத்திரவம் அப்படின்னா நம்ம இந்த உலகத்துல நம்ம அனுபவிக்கணும் அப்படிங்கிற ஆசை இல்லாதபடிக்கு ஆண்டவரே நீங்க வந்துட்டீங்கன்னா உங்க கூட நான் வந்துருவேனே. சிலர் சொல்லலாம் எப்ப ஆண்டவர் வருவார், இந்த கஷ்டங்கள் எல்லாத்தையும் விட்டு நம்ம போலாம், அந்த மாதிரி ஒரு ஆசையில கர்த்தரோடு இருக்கணும் அப்படிங்கிற ஆசையோட இந்த உலகம் எங்களுக்கு வேண்டாம். இந்த உலகம் வேண்டாம். உலகத்துல இருக்க நமக்கு பாவங்களும் கஷ்டங்களும் சோதனைகளும் இருக்கதான் செய்யும். அதையெல்லாம் தாண்டி செல்லுகிறதுக்குள்ள பலனை கர்த்தர் தான் தரணும். ஆனா எப்போ வருவீர் என்று நம்ம காத்திருப்போம். பிலிப்பிய திருச்சபை மக்கள் சொன்னாங்களே, எப்போ எங்களுடைய குடியிருப்போ பரலோகத்துல இருக்கிறது, எங்களுடைய குடியிருப்பு பரலோகத்துல இருக்கிறது, நாங்க எப்போ நீ வருவீர்னு காத்திருக்கிறோம் அப்படின்னு. அப்படி எத்தனை பேர் நம்ம சொல்ல முடியும்?
அப்படி நம்ம எத்தனை பேர் சொல்ல முடியும்? அந்த ஒரு வாஞ்சைக்குள்ளால நம்ம வரணும். அந்த வாஞ்சை இருக்கணும்னா நம்ம எப்படி வாழணும்னா பரிசுத்தமாய் தான் வாழணும். பரிசுத்தமா வாழ்ந்தால் மாத்திரமே அந்த வாஞ்சை நமக்குள்ளால வரும் இல்லையா? இல்ல கர்த்தருக்குள்ள நம்ம பரிசுத்தமா இருந்தாதான் நம்ம அந்த வாஞ்சை நம்ம அடைய முடியும். ஏன் பவுல் அப்படி சொல்றாருன்னா, பவுல் சொல்றாரு பாருங்க, அந்த நிருபங்கள் எழுதும் போது சொல்றாரு, நிருபங்கள் எல்லாம் எழுதியிருக்காரு, 14 நிருபங்கள் எழுதியிருக்காரு, 14 புக்ஸ் எழுதியிருக்காரு புதிய ஏற்பாட்டுல. எழுதிட்டு அவர் சொல்றாரு, மரித்தோரிடத்திலிருந்து எழுந்திருப்பேனோ இல்லையோ நான் பயப்பட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா அந்த மரித்தோரின் உயிர்த்தெழுதல நான் பங்கடைவேனா அப்படின்னு எனக்கு பயம் இருக்குன்னு சொல்றாரு. அவர் வாழ்ந்த காலத்துல அப்படி சொல்றாரு. ஆனா ஃபைனலா அவர் தன்னுடைய வாழ்க்கையை முடிய போகுது, அந்த எண்ட் ஆஃப் த லைஃப் வரும்போது அவர் சொல்றாரு, சந்தோஷமா என்ன சொல்றாரு, ஓட்டத்தை முடித்தேன், நான் ஓட்டத்தை முடித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா சொல்றாரு. இதே மாதிரி ஒரு சந்தோஷமாக நம்மளால சொல்ல முடியுமா? காத்திருக்கிறேன் ஆண்டவரே, சீக்கிரம் வந்துருங்க ஏசப்பா, இல்ல நான் சீக்கிரம் உங்ககிட்ட வரட்டும் ஏசப்பா அப்படின்னு சொல்ல முடியுமா? அப்படிப்பட்ட பரிசுத்தம் நமக்குள்ளால வேணும். பரிசுத்தம் இல்லாம கர்த்தரை தரிசிக்கவே முடியாது. நம்ம என்ன பண்ணினாலும் சரிதான், பரிசுத்தம் இல்லாமல் கர்த்தரை என்ன செய்ய முடியாது? தரிசிக்கவே முடியாது. அது ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். நம்ம பரிசுத்தம் இல்லாம என்ன செய்ய முடியாது? தரிசிக்கவே முடியாது அப்படிங்கிறத பார்த்தோம். சரி, இன்னைக்கு நம்ம போன இதுல நம்ம பாக்குறோம், நிறைய காரியங்கள் பார்த்தோம். என்னன்னா இந்த காரியங்கள் எல்லாம் பார்த்தோம். புதிய ஏற்பாட்டு காலத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் இல்லையா? அந்த புதிய ஏற்பாட்டு காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கிற நம்ம எப்படி எதுக்காக முதல்ல சந்தோஷப்பட்டாங்க அப்படின்னு பார்த்தா, மத்தேயு 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. மத்தேயு 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அந்த வசனத்துல என்ன சொல்லி இருக்குன்னா, அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். எப்போ? ஏசு பிறந்த நேரத்துல நட்சத்திரம் ஒன்று தோண்டினது. அந்த நட்சத்திரம் என்ன செய்தது? வழிகாட்டினது. எதுக்கு வழிகாட்டுச்சு அந்த நட்சத்திரம்? ஏசு இருந்த இடத்துக்கு கூட்டி கொண்டு போகிறதற்கு வழிகாட்டுச்சு இல்லையா? அதை கூட்டி கொண்டு போகிறதுக்கு வழிகாட்டு. இந்த நட்சத்திரத்தை பார்த்த உடனே நமக்கு என்ன செய்யுது? அவங்களுக்கு என்ன வந்ததா? மிகுந்த ஆனந்த சந்தோஷம், மிகுந்த ஆனந்த சந்தோஷம் வந்துதான். இந்த சந்தோஷம் எப்ப வரைக்கும் இருந்துச்சு தெரியுமா? அவங்க போறாங்க, அந்த நட்சத்திரத்தை தேடி 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 போறாங்க, அதுக்கு பின்னாலேயே போறாங்க. ஓகே, எவ்வளவு நேரம் போனாங்க தெரியுமா? அந்த ஏரோதின் அரண்மனை வந்த உடனேயே இவங்களுக்கு அறிவு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிச்சு. அது வரைக்கும் அந்த ஸ்டாரை பார்த்துட்டே போனவங்க அரண்மனை வந்தோடனே என்ன தோணுது? அவங்களோட அறிவு ஒர்க் பண்ண ஆரம்பிக்குது. என்ன தோணுது? ஓ, அவர் ராஜாவா எல்லாம் வருவாரு, ஏசு மேசியா ராஜாவா எல்லாம் வருவாரு, சோ எங்க போலாம்? அரண்மனையில பிறந்திருக்கிறாரா, நம்ம கேட்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்க? போறாங்க. போய் அங்க என்ன செய்யறாங்க? ஒரு நிர்பந்தமான ஒரு சூழ்நிலையில மாட்டிக்கொள்ளுறான். ஏரோது ராஜா என்ன சொல்றான்? காரியத்தை பாக்குறான், எல்லாத்தையும் பார்த்து ஓகே, மேசியா பிறக்கிற நாட்கள் வந்துச்சு, நீங்க போய் பார்த்துட்டு எனக்கு திருப்பி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏரோதனுடைய கண்களுக்கு உட்பட போனதுக்கு காரணம் அவங்களுடைய உலக ஞானம். அந்த நட்சத்திரத்தை பார்த்து அப்படியே போயிட்டு இருந்தாங்க. நான் கண்டிப்பா நேரா போய் எங்கதான் செஞ்சிருப்பாங்க? ஏசுகிட்டதான் போய் சேர்ந்திருப்பாங்க இல்லையா? அதே மாதிரி நமக்கு வழிகாட்டியாக இருக்கிறவர் இன்னைக்கு கிறிஸ்து. ஏசு நானே வழியும் சத்தியம் ஜீவனமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த நட்சத்திரத்தை நம்ம நோக்கி போன அன்னைக்கு சாஸ்திரிகள் போனது போல அதே மாதிரி நம்ம என்ன செய்யணும்னா, கர்த்தரை நோக்கியே நம்ம போவோமானால், கர்த்தரை பார்த்தே போவோமானால், இயேசுவை பார்த்தே நடப்போமானால் நம்ம கரெக்டா போய் எங்க ரீச் ஆயிடுவோம்? கர்த்தரோடு இருக்கிற இடத்துல நம்ம ரீச் ஆயிடுவோம். இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அதுதான் பெரிய சந்தோஷம். அந்த வழிகாட்டியை கண்டவுடன் சந்தோஷப்பட்டார்கள். நம்ம மேய்ப்பராகிய கிறிஸ்துவை கண்டவுடன் நம்ம சந்தோஷப்படணும். அதுதான் மெய்யான சந்தோஷம். நமக்கு இன்னைக்கு கிறிஸ்து கிடைச்சிருக்காருன்னா அதை போல சந்தோஷம் வேற எதுவுமே இல்ல, அதை போல பாக்கியம் வேற எதுவுமே இல்ல இல்லையா? எத்தனை ஜனங்கள், எவ்வளவு பெரியவங்க, எவ்வளவு படித்தவர்கள், எவ்வளவு அந்தஸ்து படைத்தவர்கள், எவ்வளவு பணபலம் படைத்தவர்கள் ஆண்டவர் அறியலையே, ஆண்டவரை உணரலையே. ஆனா கர்த்தருடைய கண்கள் நம்ம மேல பட்டதுனால நம்ம கர்த்தரை அறிந்திருக்கிறோமே. அப்போ நம்ம தான் சந்தோஷப்பட வேண்டிய ஆட்கள், நம்ம தான் ரொம்ப சந்தோஷப்பட வேண்டிய ஆட்கள். அவங்க மிகுந்த சந்தோஷம் அடைந்தது போல நம்ம என்ன செய்யணும்? மிகுந்த ஆனந்த சந்தோஷத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும். எப்போதான் நமக்குள்ளால கர்த்தர் இருக்கிறாரா, கர்த்தர் எனக்குள்ளால உண்டு அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அதை நினைத்தே நம்ம சந்தோஷமா வாழ்க்கையை முடிச்சிடலாம். அதை நினைத்து நம்ம சந்தோஷமா வாழ்க்கையை முடிச்சிடலாம். அவ்வளவுத்துக்கு அந்த மீட்பின் சந்தோஷம், நான் போன வாரம் படிச்சது மாதிரி அந்த மீட்பின் சந்தோஷத்தை நம்ம பெற்று அவருடைய வழிகாட்டுதலுக்கு நேராக நம்மளை அர்ப்பணிப்போமானால் நமக்கு என்னது? அதான் சந்தோஷம். வசனம் சொல்லுதுல்ல, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது இல்லையா? அத்துடைய வசனத்தை கேட்டு 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 நம்ம நடப்போம். ஆனால்
அது நம்முடைய பாதைக்கு என்ன தீபமாக இருக்கு, கால்களுக்கு வெளிச்சமாக இருக்குது இல்லையா, பாதைக்கு தீபமா இருக்குது. அது என்ன செய்யும், நம்ம நடக்க 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 நமக்கு வழிகாட்டி கொண்டு போகும், வழிகாட்டி தந்துகிட்டே இருக்கும். அப்படி வசனம் நம்ம கூட பேசும், அப்படி கர்த்தர் நம்ம கூட பேசிக்கொண்டு நம்மளை என்ன செய்வாரு, வழி நடத்துவாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கற்றுக்கொள்ளுகிறோம் இல்லையா. இதே மாதிரி பாருங்க, இதே மாதிரி அடுத்த ஒரு பகுதியை நான் சொல்றேன். மத்திய 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இந்த லூக்கா 2:10 அந்த வசனத்திலேயே இருக்கு, ஏஞ்சல்ஸ் எல்லாம் சந்தோஷப்பட்டாங்க அப்படின்றது இருக்கு. நம்ம மத்திய 5:12 பார்ப்போம். மத்திய 5:12 இந்த வசனத்தை பார்க்கும்போது, சந்தோஷப்பட்ட களிகூருங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியா இருக்கும், உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே. அப்போ எவ்வளவுக்கு துன்பப்படுத்தினார்கள், ஆனா நீங்க சந்தோஷப்பட்டு களிகூருங்க. தீர்க்கதரிசிகள், பழைய தீர்க்கதரிசிகள் பழைய பாட்டு காலத்துல பார்க்கும்போது நிறைய பேர் என்ன செய்யறாங்க, அவங்க நல்ல கஷ்டப்படுத்தினாங்க, துன்பப்படுத்தினாங்க, ஓகே. ஆனா அவங்க என்ன செய்யறாங்களா, சந்தோஷப்படுத்தினாங்க, அவங்க சந்தோஷப்படுத்தினாங்க, சரியா, அவங்க சந்தோஷப்பட்டாங்க, அவங்க சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். அப்பதான் உங்களுக்கு பலன் என்ன செய்யும், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியா இருக்கும், உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே. அப்படி துன்பப்படுத்தப்பட்டாங்க. அதனால நீங்க என்ன செய்யுங்க, இந்த உலகத்துல வருகிற கர்த்தருக்காக நிக்கும் போது நம்ம இன்னைக்கு நம்முடைய பலகீனத்துல வருகிற கஷ்டத்தையே நம்மளால தாங்கிக் கொள்ள முடியல. கர்த்தருக்காக கஷ்டப்படுகிறவங்க எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? கர்த்தருக்காக நம்ம ஈஸி ஆண்டவரை ஆராதிக்கிறதுக்குள்ள பலன் எல்லாம் நமக்கு தந்திருக்கு, எல்லா ஃப்ரீடமும் நமக்கு இருக்கு. ஆனா கர்த்தரை ஆராதிக்கிறதுக்கு நமக்கு முடியல. ஆனா எத்தனை சீக்ரெட் கிறிஸ்டியன்ஸ் தெரியுமா, கஷ்டத்தோடும் வேதனையோடும் அந்த அவங்களை பயந்து 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 அந்த குடும்பத்துக்கு மறைத்து தங்களை என்ன செய்யறாங்க, காத்துக்கொள்ளுகிறாங்க தெரியுமா ஆண்டவருக்குள்ளால. எனக்கு தெரிஞ்சு இருக்காங்க, எவ்வளவு சாட்சியா சொல்ல முடியும் தெரியுமா. பிரேயர் நடத்துறாங்க, பிரேயர்ஸ் எல்லாம் அட்டென்ட் பண்றாங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டு அவங்க செய்யறாங்க தெரியுமா. அப்படி சீக்ரெட் கிறிஸ்டியன்ஸ் அப்படி இருக்கிறாங்க. இன்னும் எத்தனையோ இடத்துல சுவிசேஷங்கள் அறிவிக்கப்படும் போது மிஷனரிஸ் எல்லாம் இன்னும் கொல்லப்படுறாங்க, அடிக்கப்படுறாங்க, துன்புறுத்தப்படுகிறாங்க. எவ்வளவு கஷ்டங்கள் அவங்களுக்குள்ளால இருக்குது. இதெல்லாம் நம்ம கேள்விப்படல. நம்ம நார்த் சைடு போகும்போது சில காரியங்களை கேட்கும் போது, சிலர் ஷேர் பண்ணும் போது நமக்கு தெரியும் அவ்வளவு கஷ்டத்துக்குள்ளால இருக்காங்க. அவங்க எல்லாம் கர்த்தருக்காக கஷ்டப்படுறாங்க. நம்ம இன்னைக்கு நம்முடைய கஷ்டத்தையே நமக்கு சுமக்க என்ன செய்யல முடியல. ஏன்னா கர்த்தர் சொல்றாங்க, உங்களுடைய பாரங்களை என்னிடத்துல வைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்ற. உங்களோட பாரத்தை எல்லாம் என்கிட்ட கொண்டு வைங்கன்னா நம்ம வைக்க மாட்டோம், நம்ம சுமந்துகிட்டே இருக்கிறோம். அதனாலதான் நம்முடைய கஷ்டத்தை சுமக்கிற வேண்டியதா இருக்கு. நம்முடைய பாரத்தை எல்லாம் கர்த்தரிடத்துல வைத்து விட்டு அது சொல்ற, என்னுடைய நுகம் மெதுவாயும் என்னுடைய சுமை இலகுவாயும் இருக்கும். கர்த்தரிடத்துல விட்டுறணும். ஒரு பொறுப்பை ஒரு மனுஷன்கிட்ட விட்டா நம்ம தைரியமா இருக்கிறோம் இல்லையா. ஏன் கர்த்தரிடத்துல நம்முடைய பொறுப்பை விட முடியல, நம்முடைய காரியத்தை ஏன் கர்த்தரிடத்துல விட முடியல? நமக்கு நம்பிக்கை இல்லையே. நம்ம சொல்றோம் நம்புவேன் நேசுவேன்னு சொல்றோம் இல்லையா, நமக்கு நம்பிக்கை இருக்கா? உண்மையிலே நம்பிக்கை இருக்குன்னா நமக்கு நம்முடைய காரியத்துக்காக நம்ம பாரப்பட மாட்டோம். நம்ம கேட்கலாம், ஆண்டவரே என்னுடைய தவறு என்ன இருக்கு, அதை காமிச்சுதாங்கன்னு கேட்கலாம். இந்த தவறு என்ன இருக்கு, காமிச்சுதாங்க. நம்ம கர்த்தருடைய ராஜ்யத்தை தேடுவோமானால் நன்மையும் கிருபையும் நம்ம பின்னால என்ன செய்யும், வரும். நம்ம பின்னால வரலன்னா அது கர்த்தர் நமக்கு தீர்மானித்தது அல்லையா இருக்கும், நமக்கு ஆண்டவர் தர வேண்டியது இல்லையா இருக்கும். அப்போ எல்லாம் நம்ம ஆஞ்சிக்கிறது எல்லாம் உடனே பெற்றுக்கொள்ள முடியுமா? இல்ல. நமக்கு ஆசைப்படுறதெல்லாம் நல்லா கிடைக்காது. ஆனா நமக்கு தேவையானதை கர்த்தர் என்ன செய்வார், கண்டிப்பா தருவார். அப்போ சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியா இருக்கும், உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே. இதே வசனம் லூக்கா 6:23 இருக்கு. அதே மாதிரிதான் சொல்லப்பட்டிருக்கும், சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள் அப்படின்னு. அதே மாதிரி மார்க் 13:13 அந்த வசனத்தை எடுத்து பாருங்க. மார்க் 13:13 என் நாமத்து நிமித்தம் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள், முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். இப்போ இந்த உலகத்துல நமக்கு பாடுகள் உண்டு, உபத்திரவங்கள் உண்டு, சோதனைகள் உண்டு, எல்லாம் உண்டு. அதையெல்லாம் தாண்டி சென்று நம்ம அதுக்குள்ளால நிக்கிறோம்னா, கர்த்தருக்காக நம்ம நிற்கும் போது நம்மளை பகைக்கிறவர்கள் கண்டிப்பா எழும்புவாங்க. ஏன் எழும்புவாங்கன்னா அது அவங்களோட பிரச்சனை கிடையாது, அவங்களுக்குள்ளால இருக்கிற ஆவியோட பிரச்சனை, ஒரு ஸ்பிரிட். கர்த்தருக்காக நம்ம எழும்ப கண்டிப்பா சத்ரு கண்டு என்ன செய்வான், யாரையாவது எழுப்புவான். மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் நமக்கு போராட்டம் அல்ல, ஆனா அந்தகார லோகாதிபதிகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. இப்ப நம்ம எவ்வளவு ஒரு மனுஷன் இருக்கான்னா அந்த மனுஷனுக்குள்ள ஆவி ஆத்துமா சரீரம் இருக்கு இல்லையா. கர்த்தர் தந்த ஆவி இருக்கு, ஆத்துமா இருக்கு, சரீரம் இருக்கு. அப்போ எந்த ஆவிக்கு இடம் கொடுக்கிறோம்?
கர்த்தருடைய ஆவிக்கு இடம் கொடுக்க கர்த்தருக்காக பயன்படுத்தப்படுவோம். பிசாசின் ஆவிக்கு இடம் கொடுக்க நம்ம என்ன செய்வோம்னா பிசாசுக்காக பயன்படுத்தப்படுவோம். அதான் மனுஷன். அப்போ அந்த மனுஷன் எப்படி இருக்கிறான்? அப்போ நம்ம கிட்ட நம்ம கர்த்தருடைய காரியத்தை சில நேரம் செய்யறதுனால, சொல்லுகிறதுனால, கர்த்தருடைய காரியங்களை கண்டித்து உணர்த்துகிறதுனால, சில காரியங்களை தவறுன்னு சொல்றதுனால நம்ம என்ன செய்யறோம், நம்ம பகைக்கப்படலாம். ஆனாலும் இந்த மனுஷனுக்காக வாழுகிறதுக்கு கர்த்தர் சொல்லவே இல்லை. கர்த்தரை நம்பி நாம் வாழணும். கர்த்தர் மனுஷனுக்காக நம்ம ஊழியம் செய்யணும்னு சொல்லவே இல்லை. நம்ம யாருக்கு கணக்கு கொடுக்கணும்? நம்ம போன வாரம் ஒரு வசனம் பார்த்தோம் இல்லையா? நான் நினைக்கிறேன் ஏசாயா 65 அதுல ஒரு வசனம் பார்த்தோம். நம்ம யாருக்கு நான் தான் பதில் செய்வேன், உங்களுக்கு நான் தான் இருப்பேன். எனக்கு ஒரு புல்லுக்கு சமமா இருக்கிற மனுஷனுக்கு நீங்க ஏன் பயப்படணும்? எதுக்கு பயப்படணும் அப்படின்னு கேட்டிருப்பாரு. எதுக்கு பயப்படணும்? நம்ம மனுஷனுக்கு நம்ம அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை நம்ம கொடுக்க கூடாது அப்படின்னு நான் சொல்ல வரல. எல்லாம் கொடுக்கலாம். ஏசாயா 51:12 நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர், சாக போகிற மனுஷனுக்கும் புல்லு கொப்பா இருக்கிற மனுபுத்திரருக்கும் பயப்படுகிறதற்கு வானங்களை விரித்து பூமியை அஸ்திபாரப்படுத்தி உன்னை உண்டாக்கின கர்த்தரை மறக்கிறதற்கும் நீ யார்? மனுபுத்திரனுக்கு நீ பயப்படுற, ஆனா புல்லு கொப்பா இருக்கிற உன்னை உண்டாக்கின கர்த்தரை மறக்கிறதற்கு என்ன செய்யல? நீ ஈஸியா மறந்துடுறியே. அதுக்கு நீ யாரு? உனக்கு என்ன உரிமை கொடுத்திருக்குன்னு கேக்குறாரு இல்லையா? எவ்வளவு கடினமாக இருக்கும் இல்லையா? நம்ம அதை யோசிக்கணும். நம்ம யோசிக்கணும் இந்த காரியங்களை. நம்ம மனுஷனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை நம்ம கொடுக்கணும். ஆனா அந்த பரிசுத்தம் கரெக்டா கர்த்தருடைய காரியம் அப்படின்னு வரும்போது அவங்களும் மனுஷனுக்கு பயந்து நம்ம எந்த காரியத்தையும் செய்யணும்னு இல்ல. எந்த இடத்துல தவறு, கடைசி காலத்துல தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கூட வஞ்சிக்கப்படுவார்கள். எந்த இடத்துல வஞ்சனை இருக்கோ அதை நம்ம சொல்லணும் கண்டிப்பா இல்லையா? தாவீது கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷன் தான். ஆனா அவர் தப்பு பண்ணும் போது நாத்தான்மை தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தர் சொல்றாரு, அவர் ஏற்றுக்கொள்கிறாரு. ஏற்றுக்கொள்ளும் போது அவங்க மன்னிப்பு கிடைக்குது. அவங்க என்ன செய்யறாங்க? ஆண்டவருக்குள்ளால திருப்பி வந்துடுறாங்க. ஆனா ஏற்றுக்கொள்ளலன்னு சொல்றதுக்காக நம்ம என்ன செய்யக்கூடாது? மனுஷனுக்கு பின்னால போகணும்னு தேவையே கிடையாது. அப்போ முடிவு வரையும் நம்ம என்ன செய்யணும்? நிலைத்து நிற்பணும். அதுக்காக நம்ம மாம்ச பலத்தை கொண்டு அவங்க கிட்ட காமிக்கணும்னு நான் சொல்ல மாட்டேன். மாம்ச பலத்துல நம்ம காமிச்சோம்னா நம்ம தான் என்ன செய்வோம்? நம்ம நொறுங்கி போயிருவோம். மாம்ச பலம் அல்ல. கர்த்தருக்காக நம்ம தைரியமாக எந்த இடத்துல பேசணுமோ, என்ன செய்யணுமோ, கர்த்தர் என்ன செய்வார்? அந்த பலனை நமக்கு தருவார். அந்த பலனை கர்த்தர் நமக்கு தருவார். அப்படிப்பட்ட பலத்தோடு நம்ம என்ன செய்யணும்? வாழணும். சரியா? அதே மாதிரி கர்த்தர் சந்தோஷப்படுகிற காரியங்கள் கர்த்தர் அழகா சொல்லுவார் பாருங்க. மத்தேயு 18:13. மத்தேயு 18:13. அவன் அதை கண்டுபிடித்தால் சிதறி போகாத 99 ஆடுகளை குறித்து சந்தோஷப்படுகிறதை பார்க்கிலும் அதை குறித்து அதிகமாய் சந்தோஷப்படுவான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என்ன சொல்லியிருக்கு? காணாமல் போன ஒரு ஆடு இல்லையா? ஒருத்தனுக்கு எவ்வளவு ஆடு இருந்துச்சா? 100 ஆடு இருந்துச்சு. எல்லாருக்கும் தெரிஞ்ச இன்சிடென்ட் தான். 100 ஆடு இருந்துச்சு. அந்த 100 ஆடுல ஒரு ஆடு காணாம போயிடுச்சு. அவன் என்ன செய்வான்? அந்த மேய்ப்பன் 99 ஆடுகளையும் அப்படியே விட்டுச்சு. அந்த ஒரு ஆடு எங்க காணாம போச்சுன்னு தேடுவாங்க இல்லையா? நமக்கு வீட்டுல பெரியவங்க இருந்தா தெரியும். கோழி வளர்ப்பாங்க இல்லையா? ஒரு கோழி காணாம போனா தேடுவாங்கல்ல இல்லையா? இப்ப உள்ளவங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. நம்ம பாட்டிமாரு நம்ம அம்மாமாரு தேடுவாங்க. ஒரு கோழி எங்க போச்சுன்னு தேடுவாங்க இல்லையா? இதே மாதிரிதான். அது கிடைச்சிச்சுன்னா அவ்வளவு சந்தோஷமா இருக்கும்ல, தூக்கி கொண்டு வருவாங்க. அதே மாதிரிதான் கர்த்தர் என்ன செய்யறாராம்? ஒரு ஆத்மா கர்த்தருக்காக வந்துச்சுன்னா அவ்வளவு சந்தோஷப்படுவார். லூக்கா 15:5 இந்த காரியத்துல எல்லாம் அதே இன்சிடென்ட் சொல்லப்பட்டிருக்கோம் பாத்துங்க. அவ்வளவு காரியம். ஒரு ஆத்மா கர்த்தருக்காக வந்துச்சுன்னா கர்த்தருடைய அந்த சந்தோஷம் அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம். அப்ப அவ்வளவுத்துக்கு நம்ம என்ன செய்யணும்? கர்த்தருக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறவர்களாக நம்ம இருக்கணும். நான் கேக்குறேன், நம்ம மூலமாக பரலோகம் சந்தோஷப்பட்டது உண்டா? எல்லார்கிட்டே நான் ஒரு கொஸ்டின் வைக்கிறேன். நம்ம மூலமாக பரலோக ராஜ்யம் சந்தோஷப்பட்டிருக்கா? தைரியமா நம்ம சொல்ல முடியுமா? இல்லையா? லூக்கா 15:7 இதுல சொல்லியிருக்கு. அது போல மனம் திரும்ப அவசியம் இல்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்கிலும் மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இல்லையா? அந்த 10 அதே தான் சொல்லியிருக்கு. அது போல மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் தேவனுடைய தூதர்களுக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாயிருக்கிறது என்று
உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்றாரு இல்லையா. இப்போ நம்ம கேட்போம், நமக்கு கர்த்தரை நம்ம சந்தோஷப்படுத்தி இருக்கோம், பரலோகத்தை நம்ம சந்தோஷப்படுத்தி இருக்கோமா? உண்மையா நம்ம கர்த்தரை சந்தோஷப்படுத்தி இருக்கோமா? இப்ப நம்ம சொல்லலாம், ஈஸியா சொல்லலாம், நான் கர்த்தரை என்ன செய்யறேன், விசுவாசிக்கிறேன், இயேசுவை நான் விசுவாசிக்கிறேன், இயேசுவினாலதான் நான் இந்த பாவங்கள் எல்லாம் கழுவப்படுது, இதெல்லாம் நமக்கு தெரியும், நம்ம சொல்லலாம். ஆனா கர்த்தர் விரும்புகிற ஒரு மனம் திரும்புதல் உண்டு தெரியுமா? அந்த ஸ்டாண்டர்டுக்கு நம்ம போயிருக்கோமா அப்படிங்கறதையும் நம்ம சிந்திக்கணும். நம்ம கர்த்தரை என்ன செய்யறோம், கர்த்தரை நம்புறோம், இயேசுவை நம்புறோம், மேசியா ஏற்றுக்கொள்ளுகிறோம், கிறிஸ்துதான் நமக்கு வழி, சத்தியம், ஜீவன் ஏற்றுக்கொள்ளுகிறோம், எல்லாம் தான். ஆனா அந்த மனம் திரும்புதல் அப்படின்னு சொல்லுதுல்ல, அந்த மனம் திரும்புதல் அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பைபிள் அழகா சொல்லி இருக்கும். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் என்ன சொல்லியிருக்கோம்? நான் முன்னாடி இந்த பிரேயர்ல நான் சொல்லியிருக்கேன், இந்த வசனங்களை சொல்லியிருக்கேன். எபேசியர் 4:28. திருடுகிறவன் இனி திருடாமலும், அப்படிதானே? திருடுகிறவன் இனி திருடாமலும், அது நிதானமா வாசிங்க. குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கைகளினால் நலமான வேலையை செய்து பிரயாசப்பட கடவன். இல்ல எவ்வளவு காரியங்கள் சொல்லியிருக்கு பாருங்க. திருடுகிறவன், ஒரு திருடுகிற காரியம் மனம் திரும்பணும், அப்படிதானே? ஒரு திருடுகிற ஒருத்தன் மனம் திரும்பணும். அப்ப ஆண்டவருடைய ஸ்டாண்டர்டை நீங்க யோசிச்சு பாருங்க. திருடுகிறவன் என்ன செய்யக்கூடாது, இனி திருடக்கூடாது. சோ நம்மளோட ஸ்டாண்டர்ட் என்னன்னா, திருடுகிறவன் திருடக்கூடாம அந்த இடத்துல வந்த உடனே நம்ம என்ன சொல்லிடுவோம், மனம் திரும்பிட்டா அப்படின்னு சொல்லிடுவோம் இல்லையா. ரொம்ப முக்கியமான, எனக்கு ரொம்ப அது உணர்த்தப்பட்ட ஒரு வசனம். நம்ம என்ன நினைப்போம்னா, திருடுகிறவன் திருடலையா, ஓகே அவன் மனம் திரும்பியாச்சுன்னு நினைக்கிறான். ஆனா எப்படி சொல்லியிருக்கு, திருடுகிறவன் இனி திருடக்கூடாது, ஓகே. ரெண்டாவது என்ன சொல்லியிருக்கு, குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கணும், குறைவா இருக்கிறவனுக்கு என்ன செய்யணும், அவன் கொடுக்கணும். சோ கொடுக்கணும்னா அவனுக்கு கையில என்ன செய்யணும், காசு வேணும். தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கைகளினால் வேலை செய்யணும். என்ன வேலை செய்யணும், நலமான வேலைகளை செய்து பிரயாசப்பட கடவன். நலமான வேலைகளை செய்து பிரயாசப்பட கடவன். பாத்துக்கோங்க எவ்வளவுத்துக்குன்னு. திருடுகிறவன் திருடக்கூடாது, அதோட அந்த ஸ்டாண்டர்ட் இல்ல, கர்த்தருடைய ஸ்டாண்டர்ட் அது கிடையாது. திருடுகிறவன் திருடக்கூடாது, ஓகே, அது நம்மளுடைய ஸ்டாண்டர்டோட நம்ம நிறுத்திக்கிறோம். ஆனா எவ்வளவுத்துக்கு போகணும்னு பாத்துக்கோங்க. குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கணும், அவன் தனக்கு உண்டாயிருக்கணும். கையில யார்ட்ட இருந்தாவது புடுங்கி கொடுக்க முடியாது. அவன் கையில என்ன செய்யணும், வேலை செய்யணும். என்ன வேலை செய்யணும், நலமான வேலையை செய்யணும். ஏதோ வேலை செய்யறது இல்ல, நலமான வேலையை செய்யணும் இல்லையா. சரி, இது திருடுகளுடைய காரியம் இல்லையா. நம்ம யாரு, திருடவங்க, நம்ம நல்லவங்க இல்லையா. நம்ம நல்லவங்களுக்கு அடுத்த வசனம் சொல்லி இருக்கு பாருங்க. கெட்ட வார்த்தை ஒன்று உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். கெட்ட வார்த்தை உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். கரெக்ட், நாம கெட்ட வார்த்தை பேசல, ஓகே. அடுத்தது பாருங்க, பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். அப்போ நம்ம சும்மா பேசுகிற வார்த்தைகள், பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் கர்த்தரிடத்துல கணக்கு கொடுக்கணும் இல்லையா. அப்ப எவ்வளவு பியூரிபிகேஷனுக்குள்ளால நம்ம வரணும்னு பாத்துக்கோங்க. பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் நம்ம கணக்கு கொடுக்கணும். கர்த்தர் என்ன சொல்றாரு, இயேசு என்ன சொல்றாரு, பவுல் என்ன சொல்றாரு, பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசு. உனக்கிட்ட நல்ல வார்த்தை இருக்கு, ஓகே, அதுக்காக நீ எல்லார்கிட்டையும் பேசிட்டு நடக்க முடியாது. கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகுதுன்னா நினைச்சு பேசு. எந்த இடத்துல பேசணுமோ அந்த இடத்துல பேசு. அப்ப கர்த்தருடைய ஞானத்தை பெற்றுக்கொண்டுதான் நம்ம என்ன செய்யணும், பேசணும். சும்மா வளவளவளவள நம்ம என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. அப்ப எத்தனை காரியங்களை ஜாலியா பேசுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய வார்த்தைகள் எவ்வளவுக்கு கர்த்தரை காயப்படுத்துகிறதா இருக்கலாம் இல்லையா. யோபு தன்னுடைய பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து அவங்க விருந்து கொண்டாடும் போதெல்லாம் அவர் என்ன செய்யறாரா, அவரு பலி செலுத்தி கர்த்தருக்குள் என்ன செய்தாரா, மன்னிப்பு கேட்டுக்கொண்டாராம். கர்த்தருக்காக அவர் பலி செலுத்தி என்ன செய்யறாரு, என் பிள்ளைகள் தப்பு பண்ணிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்க, அவரு கேட்கிறாராம். அப்ப அப்படிப்பட்ட ஒரு ஜாக்கிரதையோட ஒரு நாவும் நமக்கு வேணும். பேசக்கூடாது, நம்ம கோபம் வருதா பேசக்கூடாது, அடக்கிக்கணும் இல்லையா. நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்கள் பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டது இல்லையா. சரி, அப்போ இப்படிப்பட்ட ஒரு சந்தோஷம் நம்ம கொடுத்திருக்கிறோமாங்கிறத நம்ம ஆராய்ந்து பார்க்கணும்.
இந்த சந்தோஷம் தான் பரலோகம் சந்தோஷப்படுகிற ஒரு சந்தோஷம். நம்ம நினைக்கிற சந்தோஷம் இல்ல. ஆனா கர்த்தர் சந்தோஷப்படுவார், கண்டிப்பா சந்தோஷப்படுவார். நம்ம ஒரு 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 நாளையில எல்லாம் பியூரிஃபை ஆக முடியாது. ஆனா நம்ம இதை தெரிஞ்சிருப்போம், ஆனால் நம்ம என்ன செய்வோம், அதுக்கு வாஞ்சிப்போம் இல்லையா? தெரிய 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 நம்ம அதுக்கு வாஞ்சிப்போம். கர்த்தர் காட்டி தந்துகிட்டே இருப்பாரு. அப்ப இப்படிப்பட்ட ஒரு வாஞ்சி நமக்குள்ளால இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். அடுத்தது பாத்தீங்கன்னா மத்தேயு 25ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். மத்தேயு 25ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். 21ஆம் வசனம். அவனுடைய எஜமானவனை நோக்கி, நல்லது உத்தமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையா இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி. இல்லையா? உண்மை உத்தமமான ஊழியக்காரனே அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் ஒரு நாள் நம்மளை பார்த்து சொல்வார். ஆனால் அதுதான் என்னது? உண்மையான சந்தோஷம். அதான் உண்மையான சந்தோஷம் இல்லையா? அப்ப எப்ப கர்த்தர் சொல்லுவாரு உண்மை உத்தமமான ஊழியக்காரனேன்னு? எப்ப சொல்லுவாரு? எப்ப சொல்லுவாரு? நம்ம கர்த்தருக்குள்ளால உண்மையிலே அவருடைய சித்தத்தை செய்தால். மத்தேயு 7, 21, 22 அந்த வசனங்கள்ல இருக்கும். கர்த்தருடைய சித்தத்தை செய்கிறவர்கள், அதான் முக்கியம். கர்த்தருடைய சித்தத்தை செய்கிறவர்கள். இஷ்டத்துக்கு நம்ம இருக்கிறவர்கள் கிடையாது. இஷ்டத்துக்கு இருக்கிறவங்க கிடையாது. கர்த்தருடைய ராமத்தினால நான் பிசாச துரத்துறனே, அதை செஞ்சனே, இதை செஞ்சனே, எதுனாலும் செய்யுங்க. ஆனா கர்த்தருடைய சித்தம் செய்யப்பட்டதா? கர்த்தருடைய சித்தம் செய்யப்பட்டதா? அது ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். கர்த்தருடைய சித்தத்தை நம்ம உணர்ந்து செய்வோமானால் அன்னைக்குதான் நமக்கு நித்திய ஒரு சந்தோஷம் கிடைக்கும். உண்மை உத்தமமான ஊழியக்காரனேன்னு கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்வாரானால் எவ்வளவு சந்தோஷம். அதை போல யோசிச்சு பாருங்க. நம்ம ஒரு கிளாஸ்ல இல்ல நம்ம ஒர்க் பண்ற இடத்துல யூஆர் குட் அப்படின்னு ஒரு வார்த்தை கிடைச்சதுன்னா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் இல்லையா? நமக்கு சந்தோஷமா இருக்குமா இல்லையா? அதுதானே எதிர்பார்க்கணும் நம்ம. ஆனா கர்த்தர்கிட்ட இருந்து உண்மை உத்தமமான ஊழியக்காரனேன்னு ஒரு சந்தோஷம், ஒரு சத்தம் கேட்டுச்சுன்னா, நம்ம போகும்போது நியாயத்திற்கு நாள்ல கேட்டுச்சுன்னா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் இல்லையா? அந்த சந்தோஷத்தை நம்ம எய்ம் பண்ணி வாழணும். அந்த எய்ம் நமக்கு இருக்கணும். எப்போ ஒரு கிளாஸ்ல இருக்க பிள்ளை என்ன பண்ணுது? நல்ல பிள்ளைன்னு பேர் வாங்கணும், டீச்சர் என்ன நல்ல குட்னு சொல்லணும் அப்படின்னு நினைக்குது இல்லையா? ஒரு ஒர்க் பண்ற இடத்துல நம்ம நினைக்கிறோம் இல்லையா, குட்னு சொல்லணும், நம்மளால முடிஞ்சதை நம்ம பண்ணணும், நம்மளால முடிஞ்சதை பெர்ஃபெக்டா பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா? இல்லையா? அதான் உண்மையும் உத்தமமும். அப்படி கர்த்தருடைய வேலையை நம்ம உண்மையும் உத்தவமாக ஆண்டவர்கிட்ட அன்பு செலுத்துவது, உண்மையோட அன்பு செலுத்துவோமானால் ஒரு நாள் கர்த்தர் சொல்லுவாரு உண்மையும் உத்தவமான ஊழியக்காரனே. இல்லையா? கர்த்தர் தான் அதை சொல்லணும். அது சொல்லணும். ஒரு அதிகாரி தான் சொல்லணும், ஒரு டீச்சர் தான் அதை சொல்லணும். நம்ம சொல்ல வைக்க முடியாது. நம்ம எப்படி வைக்க முடியும்? நம்முடைய செயல்னாலதான் காட்ட முடியும். நம்ம செய்கையினால அவங்க சந்தோஷப்பட்டு சொல்லணும், வெரி குட் அப்படின்னு சொல்லணும். அந்த சந்தோஷத்தை நம்ம என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ளணும் இல்லையா? அந்த சந்தோஷத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும். அப்போ இந்த சந்தோஷம் நமக்குள்ளால நம்ம கர்த்தருக்கு கொடுக்க முடியுமா? இந்த சந்தோஷத்தை நம்ம ஒரு நாள் பெற்றுக்கொள்ளுவோமா அப்படிங்கறதை நம்ம என்ன செய்யணும்? யோசிக்கணும். அப்படிப்பட்ட காரியத்தை நம்ம யோசிச்சு பார்க்கணும். பாருங்க, அதே மாதிரி கர்த்தர் உயிர்த்தெழுந்தார் அப்படிங்கிற சத்தத்தை கேட்டு சந்தோஷமா ஓடுறாங்க மகதலேனா மரியாள். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல சொல்லியிருக்கோம். அந்த கல்லை புரட்டி போட்டு கர்த்தர் வெளியே வந்துட்டாரு, இயேசு வந்துட்டாரு, உயிர்த்தெழுந்துட்டாரு அப்படின்னு சொல்லும் போது அவ்வளவுத்துக்கு ஒரு சந்தோஷம். அந்த சந்தோஷத்தோட யார் ஓடுறா? மகதலேனா மரியாள் ஓடுறாங்க 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 இல்லையா? அப்படி ஓடுறாங்க, சந்தோஷப்பட்டு ஓடுறாங்க. அந்த சந்தோஷம் நமக்கு வேணும். ஏன்னா நம்மளும் ஒரு நாள் உயிர்த்தெழுத போறோம் இல்லையா? கர்த்தர் அதுக்காக தானே இந்த உலகத்துல இயேசு இந்த உலகத்துல அவர் என்ன செய்யறாரு? பெற்றுக்கொள்கிறாரு, எல்லாம் பெற்றுக்கொள்கிறாரு இல்லையா? அப்போ அவ்வளவுத்தையும் நம்ம காமிச்சு தந்துட்டு இதற்காகவே நீங்களும் அழைக்கப்பட்டீர்கள்னு சொல்றாரு இல்லையா? எல்லாவற்றையும் எல்லா பாடுகளையும் அனுபவித்து இதற்காகவே நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள் அப்படின்னு 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 20லிருந்து 23 வரைக்கும் உள்ள வசனத்தை வாசிச்சு பாத்தீங்கன்னா, அவர் எந்த குற்றமும் செய்யவில்லை, நமக்காக தான் பாடுபட்டாரு. ஆனா வாயே அவர் திறக்கல. அவர் வாயை திறக்காம என்ன செஞ்சிட்டு இருந்தாரு? ஒரு நாள் என்ன செய்வாரு? ஒரு நியாய தீர்ப்பு செய்கிற தேவன் எனக்கு உண்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாயை என்ன செய்யலையா? திறக்க இல்லையா? நமக்கும் நியாய தீர்ப்பு செய்கிற ஒரு தேவன் உண்டு இல்லையா? நமக்கும் நியாயம் தீர்ப்பு செய்கிற ஒரு தேவன் உண்டு இல்லையா? மோசேக்கு நியாயம் தீர்த்தார்ல, மோசே நியாயம் செய்தார்ல தேவன். ஒரு நாள் மோசே ஆரோன் மிரியா 3 பேரும் வராங்க. 3 பேரும் என்ன செய்யறாங்க? அங்க ஒரு சண்டை நடக்குது. என்ன சண்டை? மோசே பேசாமதான் இருக்கிறாரு. மிரியாம் வரா, ஏன் இந்த எத்தியோப்பிய ஸ்திரீயை திருமணம் பண்ணின அப்படின்னு கேட்டு சண்டையோட முடிச்சுட்டா தப்பே கிடையாது. அவங்க அக்கா அவங்க தம்பிட்ட என்னன்னாலும் கேட்டுக்கலாம், அவங்க குடும்ப சண்டை என்னன்னாலும் கேட்டுக்கலாம். ஆனா எங்க வருது அந்த சண்டை? கடைசியில எங்க முடியுது அந்த சண்டை?
ஏன் கர்த்தர் உன்கிட்ட மட்டும்தான் பேசுவாரோ, எங்க கிட்ட பேச மாட்டாரோ? ஏன் கர்த்தர் உன்கிட்ட மட்டும்தான் பேசுவாரோ? இல்லையா? மோசே என்ன செய்யல? வாயே திறக்கல. ஆனா கர்த்தர் என்ன செய்தாரு? யுத்தம் பண்ண ஆரம்பிச்சாரு. 3 பேரும் வாங்க அப்படின்னு கூப்பிட்டு கர்த்தர் பேச ஆரம்பிச்சாரு. இப்படி நம்முடைய வாழ்க்கை என்ன செய்யணும்? கர்த்தர் ஒரு நாள் நியாயம் தீர்ப்பாரு. கண்டிப்பா கர்த்தர் நியாயம் தீர்ப்பாரு. நம்ம அமைதியா இருந்த கர்த்தர் நியாயம் தீர்ப்பாரு. மோசே மாதிரி நம்ம சாந்த குணம் உள்ளவர்களா இருந்த கர்த்தர் நியாயம் தீர்ப்பாரு. ஆனா நம்மளே பேசி தீர்த்துட்டோம்னா எப்படி கர்த்தர் நியாயம் தீர்க்க முடியும்? இல்லையா? அப்ப இப்படிப்பட்ட காரியங்கள் என்ன செய்யணும்? நம்முடைய இருதயத்துக்குள்ளால இருக்கணும். நம்ம இருதயத்துக்குள்ளால இருந்து நம்ம என்ன செய்யணும்? இப்படிப்பட்ட சந்தோஷம் எனக்கு வேணும் தகப்பனே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கணும் ஆண்டவர்கிட்ட. நம்ம சந்தோஷம் நமக்கு குறையுதா? உடனே கேட்கணும், கர்த்தர் என் கூட இருக்கிறாரா? நம்ம அந்த ஐக்கியம், இப்போ கர்த்தருக்கும் நமக்கும் உள்ள அந்த ஐக்கியத்தை யாருமே புரிய வைக்க முடியாது. அது நமக்கும் கர்த்தருக்கும் உள்ள அண்டர்ஸ்டாண்டிங், இல்லையா? ஓரளவு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் எல்லாம் தான். ஆனா அதை புதுப்பிக்கிறதுங்கிறது நம்ம தான் பண்ணணும். அது நம்ம தான். கர்த்தருக்கும் நமக்கும் இடையில யாருமே வர முடியாது, வரக்கூடாது. அது நமக்கும் கர்த்தருக்குள்ள அந்த ரிலேஷன்ஷிப். அந்த ரிலேஷன்ஷிப்பை நம்ம என்ன செய்யணும்? மெயின்டைன் பண்ணிக்கணும். அந்த ரிலேஷன்ஷிப்பை நம்ம நமக்கு தெரியும்ல, ஒருத்தங்க கிட்ட நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறோம்னா தெரியும்ல, அவங்க வெளியே பேசலனால நமக்கு தெரியும், இருதயத்துல தெரியும், ஓகே நம்ம கூட ஒத்து போகுது அப்படிங்கறது தெரியும், இல்லையா? இதே மாதிரி கர்த்தருடைய இருதயத்துக்குள்ள நம்ம ஒத்து போகிறோம்னா, அது ஒத்து போகுதுன்னா தான் மெய்யான சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை நம்ம இழந்து போகலாம். அதான் தாவீது சொல்லுவாரு, உங்களுடைய இரட்சணியத்தின் சந்தோஷத்தை எடுத்துக்கொள்ளாம இரும் அப்படின்னு சொல்லுவாரு. திரும்பவும் எனக்கு தந்துருங்க அப்படின்னு சொல்லுவாரு. உன் பரிசுத்த ஆவியை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளாதிரும் அப்படின்னு சொல்லுவாரு. அந்த சந்தோஷத்தை அனுபவித்தவர் தான் தாவீது. இந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையில எப்பவுமே நம்ம அந்த சந்தோஷத்தை என்ன செய்யணும்? அனுபவிக்கணும். அந்த சந்தோஷத்தை நம்ம அனுபவித்துக் கொண்டே இருக்கணும். அப்பதான் நம்முடைய வாழ்க்கை என்ன செய்யணும்னா, கர்த்தருக்காக ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ முடியும். சரியா? அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நம்ம என்ன செய்யணும்? வாழணும். அப்படி நம்ம வாழும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அந்த வாழ்க்கை. அடுத்தது நம்ம பார்ப்போம்னா, இன்னொரு இடத்துல பார்ப்போம். லூக்கா 8ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். லூக்கா 8ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். லூக்கா 8:40. இயேசு திரும்பி வந்தபோது ஜனங்கள் எல்லாரும் அவருக்காக காத்திருந்தபடியால் அவரை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டார்கள். இது என்னன்னா, இது எந்த இன்சிடென்ட்னா நமக்கு தெரியும். லேகியோன் அப்படிங்கிற ஒரு பிசாசு பிடிச்ச ஒரு மனுஷனை தெரியும், இல்லையா? 6000 பிசாசு இருந்துச்சு. அந்த மனுஷனுக்கு கிடைத்த கிருபை எவ்வளவு தெரியுமா? பயங்கரமான கிருபை. ஒரு மனுஷனுக்குள்ளால 6000 பிசாசுகள் இருந்திருக்கு. அந்த 6000 பிசாசு என்ன செய்யுது? அந்த பஞ்சிகளுக்குள்ளால போச்சு. எல்லா பன்னிகளும் தற்கொலை பண்ணி கொண்டது. ஆனா இந்த மனுஷன் என்ன செய்யல? தற்கொலை பண்ணிக்கொள்ளல. அது கர்த்தருடைய கிருபை. சரி, ஓகே. அந்த மனுஷனை கர்த்தர் விடுவித்தாரு. பன்றிகள் எல்லாம் போய் எங்க விழுந்துச்சு? கடல்ல விழுந்துச்சு. தங்களுடைய ஆதாயம் எல்லாம் மச்சு போகுது. அவங்களுக்கு பஞ்சு மேய்க்கிற வேலை. சோ இதெல்லாம் போச்சுதேன்னு சொல்லிட்டு ஜனங்கள் எல்லாம் துரத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப துரத்த ஆரம்பிச்சப்போ இயேசு நான் கிளம்புறேன்னு சொல்லும் போது இந்த மனுஷன் என்ன செய்யறான்? நானும் கூட வரேன்னு சொல்றான். கர்த்தர் சொல்றாரு, இல்ல நீ போய் இந்த இடத்துல, உன்னுடைய இடத்துல நீதான் சாட்சியா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தரை ஏற்றுக்கொள்ளல அந்த ஜனங்கள். ஏன்னா அவங்களுக்கு ஆதாயம் போயிடுச்சுன்னு. இந்த மனுஷன் போய் அங்க சாட்சியா கர்த்தருக்காக நிக்கா. கர்த்தர் வேற இடத்துக்கு போயிட்டு அவர் திரும்பி வரும்போது ஜனங்கள் என்ன செய்யறாங்களா? அங்க காத்திருக்கிறாங்க. ஜனங்கள் அங்க காத்திருக்கும் போது எப்படி இருக்காங்க? அவங்க ரொம்ப சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளுகிறாங்க. நான் இப்போ சொல்றேன், வாசற்படியில நின்று தட்டுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் சொல்றாரு இல்லையா? வாசற்படியில நின்று தட்டுகிறேன் அப்படின்னு கர்த்தர் சொல்றாரு இல்லையா? நம்ம கர்த்தரை ஏற்றுக்கொள்ளுகிறோமா? இல்லையா? கண்டிப்பா நம்ம சொல்லுவோம், ஏசு வந்து தட்டிட்டு நிக்கிறாரு, நான் இடம் கொடுத்திருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்படிதானே? யாராவது இதுல அப்படியே இடம் கொடுக்கலன்னா நம்ம இந்த இடத்துல வந்திருக்க மாட்டோம். நம்ம இடம் கொடுத்தனாலதான் நம்ம என்ன செய்திருக்கோம்? இந்த இடத்துல வந்திருக்கிறோம். ஆனா நான் இன்னொரு கொஸ்டின் கேக்குறேன். நம்ம வீட்டுல நம்ம இப்போ வந்தாங்க, ஒருத்தவங்க வராங்க, வந்துட்டாங்க. வந்த உடனே நம்ம என்ன செய்துறோம்? இடம் கொடுத்துடுறோம். அவங்கள வீட்டுக்குள்ளார கூப்பிட்டு வச்சுக்கிறோம். வீட்டுக்குள்ள கூப்பிட்டு வச்சுட்டு அவங்க முன்னால நம்ம எப்படி பிஹேவ் பண்ணுவோம்? அவங்களுக்கு பிடிச்ச காரியத்தை செய்வோமா? இல்ல நம்ம இஷ்டப்படி அவங்கள ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு நம்ம பாட்டுக்கு ஏதோ காரியங்களை செஞ்சுட்டு இருப்போமா?
ஏதோ காரியத்தை செஞ்சுட்டு இருப்போமா? அவங்களுக்கு பிடிச்ச காரியத்தை தான் செய்வோம். அவங்களோட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம் இல்லையா? இல்லைன்னா எப்படி இருக்கும்? அவங்களுக்கு கஷ்டமா இருக்கும். கூப்பிட்டாங்க, உள்ள இருக்கிட்டாங்க, வாஞ்சையோடு கூப்பிட்டாங்க, ஆசையா நான் போனேன். ஆனா என்ன ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு அவங்க பாட்டுக்கு அவங்க காரியங்களை பார்த்துட்டு இருந்தாங்கன்னு சொன்னா யாராவது சந்தோஷப்படுவாங்களா? இல்லையா? வானத்தையும் பூமியும் படைத்த தேவன், சர்வ வல்லமை உள்ள தேவன், எல்லாவற்றையும் ஆண்டு கொண்டிருக்கிற தேவன் சொல்றாரு, நான் வாசப்படியில வந்து நிக்கிறேன், கதவை திறந்த நான் உள்ள வரேன்னு சொல்றாரு இல்லையா? கதவை திறந்தா உள்ள வரேன்னு சொல்றாரு. கர்த்தர் வர்றாரு. உண்மையிலேயே நம்ம திறந்து கொடுத்தோம், உண்மையிலேயே கர்த்தர் வந்திருக்கிறாரு. அதனாலதான் நம்ம இருக்கிறோம் இங்க. ஆனா நம்ம ஆராய வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது. எபேசியர் 4:30. எபேசியர் 4:30. எபேசியர் 4:30 அதை எடுத்தீங்கன்னா வாசிக்கலாம். வாசிக்கிறேன். அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை என்ன செய்யக்கூடாது? துக்கப்படுத்தக்கூடாது. அப்ப நம்ம சொல்லலாம், துக்கப்படுத்துகிறோமா? இல்லையே, நம்ம துக்கப்படுத்தலையே அப்படின்னு சொல்லலாம். நிறைய இடத்துல கர்த்தர் சொல்லுவார், நீங்க என்ன துக்கப்படுத்துறீங்கன்னு சொல்லுவா. ஆனா மக்கள் என்ன சொல்லுவாங்க? இல்ல, நாங்க துக்கப்படுத்தலையே அப்படின்னு சொல்லுவாங்க. மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகத்துல இருக்கும், கர்த்தர் கடைசியில 400 வருஷங்கள் பேசாம இருப்பாரு ஜனங்களோடு. அந்த நாட்கள்ல கர்த்தர் மல்கியா தீர்க்கதரிசனத்தை சொல்லியிருப்பாரு. என்னென்ன பாரம் அவருக்கு இருந்ததோ எல்லாத்தையும் மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகத்துல அவர் சொல்லியிருப்பாரு. நீங்க என்ன இப்படி பண்றீங்க, இப்படி சொல்ற வார்த்தை எனக்கு கஷ்டமா இருக்கு எல்லாம் சொல்லுவோம். ஆனா ஜனங்கள் கேட்பாங்க, நாங்க எங்க உங்களை கஷ்டப்படுத்தணும், நாங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்பாங்க. மாறு கொஸ்டின் கேட்பாங்க. நீ வாசிச்சீங்கன்னா தெரியும், அது ஒரு நாள் நம்ம பார்க்கலாம். அப்படி நிறைய கேள்வி கேட்பாங்க. இதே மாதிரி நம்ம நினைக்கிறோம், நம்ம என்ன கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா அடுத்த வசனத்தை பாருங்க. சகல விதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் இல்லையா, கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுது. இதெல்லாம் நீங்கினாதான் கர்த்தர் சந்தோஷமா நமக்குள்ளால இருப்பாரு. கர்த்தரை ஒரு சைட்ல வச்சுட்டு இன்னொரு சைட்ல நமக்குள்ளால கோபம், எரிச்சல், வைராக்கியம், இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் இருந்துச்சுன்னா, இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நமக்குள்ளால இருக்குமானால் கரெக்டே கிடையாது. நம்ம அவரை துக்கப்படுத்துகிறோம்னு அர்த்தம். ஒருத்தங்களை கூப்பிட்டு உள்ள வச்சுட்டு அவங்களுக்கு பிடிக்காத காரியத்தை நம்ம செய்ய மாட்டோம் இல்லையா? நம்ம இப்ப பாக்குறோம், சில ஒரு வீட்டுக்கு நம்ம போறோம், நம்ம தெரியும், நம்ம இப்ப ஸ்பிரிச்சுவலி வி ஆர் குட், கொஞ்சம் ஆண்டவருக்குள்ள வந்துட்டோம், இந்த சினிமா சீரியல்ஸ் இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு நம்ம ஒதுங்கி இருக்கிறோம்னு வச்சுக்கோங்க. அதை மற்றவங்க நம்ம ஃப்ரெண்டுக்கு தெரியும், நல்லா தெரியும். ஆனா அவங்க வீட்டுக்கு நம்மளுக்கு இன்வைட் பண்ணிருக்காங்க, அங்க கூப்பிட்டு உள்ள உட்கார வச்சுட்டு சினிமா சீரியல் போட்டுட்டு இருந்தா நம்மளோட இருதயம் துக்கப்படும். அவங்களுக்கு தெரியுமா தெரியாதா? போடுவாங்களா? கண்டிப்பா போட மாட்டாங்க. உண்மையான இருதயத்தோட கூப்பிட்டுருப்பாங்கன்னா கண்டிப்பா போட மாட்டாங்க இல்லையா? அப்போ கர்த்தர் பரிசுத்தம் உள்ளவர் நமக்கு தெரியும். நமக்கு ஆசை இருக்கு, கர்த்தர் நமக்குள்ளால இருக்கணும்னு ஆசை இருக்கு, கூப்பிடுறோம், எல்லாம் தான். கூப்பிட்டு உள்ள வச்சுட்டு அவரை கஷ்டப்படுத்திக்கிட்டு இருப்போமா? கூப்பிட்டு உள்ள வச்சுக்கிட்டு நம்ம கஷ்டப்படுத்திட்டு இருக்கிறோமா? சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட காரியங்கள் நமக்குள்ளால இருக்குமானால், கண்டிப்பா நம்ம என்ன செய்யணும்? இதுதான் கர்த்தர்ட்ட கேட்கணும். ஆண்டவரே, உங்களை நான் துக்கப்படுத்துக்கிறேனா கேட்கணும். ஆண்டவர்கிட்ட துக்கப்படுத்துகிற காரியங்கள் இருக்குதா நம்மளை ஆராயணும். நம்ம நம்மை நாமே நிதானித்து ஆராய்ந்தால் நாம் நியாயந்திருக்கப்படுவோம். அப்படிதான் வசனம் சொல்லுது. நம்மை நாமே நிதானித்து ஆராய்ந்தோமானால் நாம் நியாயந்திருக்கப்படுவோம் இல்லையா? ஒரு சைட்ல ஒரு காரியத்தை பேசுறது, இன்னொரு காரியத்தை இன்னொரு மாதிரி பேசுறது, நமக்கு இஷ்டத்துக்கு பேசுறது கிடையாது. நம்ம சுயநீதியை பேச முடியாது. கர்த்தருக்கு முன்பாக திறந்த இருதயத்தோட நிக்கணும். யாக்கோபு சொல்லுவார் இல்லையா, வசனம் என்னும் கண்ணாடிக்கு முன்னால போய் நிக்கணும் இல்லையா? கண்ணாடிக்கு முன்ன நின்று வெளிப்புறம் எவ்வளவு தூய்மையாக்கப்படுதோ, எவ்வளவு அதை நம்ம சரி பண்ணிக்கிறோமோ, அதே மாதிரி வசனமாகிய கண்ணாடிக்குள்ளால போய் நிக்கணும். நின்னா மாத்திரம் தான் நமக்கு என்ன செய்ய முடியும்? அதை பார்க்க முடியும். இல்லைன்னா நம்ம என்ன செய்ய முடியாது? பார்க்கவே முடியாது. நம்ம அதை உணரவே முடியாது. அந்த வசனமாகிய கண்ணாடிக்கு முன்னால போய் நின்று நம்ம தப்பு பண்ணியிருக்கோம்னா, ஐயோ நம்ம தப்பு பண்ணியிருக்கோமா நம்ம பார்க்கணும், கேட்கணும் இல்லையா? கேட்டு நம்மளை திருத்து கொள்ளுவோமானால் நம்ம என்ன செய்ய முடியும்? நம்ம அந்த கிருபையாக நம்ம என்ன செய்யணும்? அதை மாற்றி கொள்ளுகிறதுக்குள்ள பலனை கர்த்தர் தருவார். ஒருவருக்கு ஒருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள்.
கிறிஸ்துவுக்குள் தேவன் மன்னித்தது போல நம்ம என்ன செய்யணும்? கண்டிப்பா மன்னிக்கணும். கண்டிப்பா மன்னிக்கணும். எபேசியர் 4:32 கண்டிப்பா ஒருவருக்கு ஒருவர் மன்னித்தாகணும். கண்டிப்பா மன்னிக்கணும் இல்லையா? ஏன்னா நம்ம பரமண்டல ஜெபத்திலேயே அப்படிதான் கற்று தந்தாரு இல்லையா? சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்தாரு. நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். அந்த மன்னிப்புங்கிறது நமக்குள்ளால இல்லைன்னா சந்தோஷமா நம்ம இருக்க முடியாது. நம்ம சந்தோஷத்தை கெடுத்து போடும். அது உறுத்திக்கிட்டே இருக்கும். அந்த சந்தோஷத்தை கெடுத்து போடும். அந்த உண்மையான சந்தோஷத்தை நம்ம என்ன செய்ய முடியாது? பெற்றுக்கொள்ளவே முடியாது. அப்போ அப்படி நம்ம ஒரு சந்தோஷத்தை கொடுக்கிறவர்களா இருக்கிறோமாங்கிறத நம்ம என்ன செய்யணும்? திங்க் பண்ணி பார்க்கணும். இந்த கசப்பு தன்மை, இந்த பிட்டர்னஸ் எல்லாம் நமக்குள்ளால இருந்துச்சுன்னா உண்மையிலேயே நம்ம சொல்லலாம், ஒரு சைட்ல இருக்கிறோம்னா நம்மளையே நம்ம ஏமாத்தி கொண்டிருக்கிறோம்னு அர்த்தம். ஏமாற்றி கொண்டிருக்கிறோம் என்று அர்த்தம். அந்த ஏமாற்றுக்குள்ளால நம்ம போயிடக்கூடாது. அந்த நம்மளையே நம்ம ஏமாற்றி கொண்டிருந்தா நம்ம தான் என்ன போவோம்? நரகத்துக்குள்ளால போயிடுவோம். சரியா? இப்படிப்பட்ட காரியத்துக்குள்ளால நம்ம என்ன செய்யக்கூடாது? இடம் கொடுக்கவே கூடாது. அப்ப இன்னைக்கு கற்றுக்கொண்ட காரியங்கள் நிறைய இருக்கிறது. முதல்ல நம்ம பார்த்தோம்னா, நம்ம வழிகாட்டியாகிய கிறிஸ்துவை நம்ம கண்டதுனால நம்ம என்ன செய்யணும்? சந்தோஷப்படணும் அப்படின்னு பார்த்தோம். அடுத்தது சந்தோஷப்பட்டு களி கூறணும், பாடுகள் மத்தியில சந்தோஷப்படணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அடுத்தது பார்த்தோம்னா, கர்த்தர் எப்ப சந்தோஷப்படுவாரு? ஒரு காணாமல் போன ஆடு மனம் திரும்பி வரும்போது சந்தோஷப்படுவாரு இல்லையா? கண்டுபிடிக்கப்படும் போது. அதே மாதிரி மனம் திரும்புகிற மனம் திரும்புதல்னா என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். மனம் திரும்புதல்னா என்ன, கர்த்தர் விரும்புகிற மனம் திரும்புதல்னா என்னங்கிறத நம்ம பார்த்தோம். அதே மாதிரி கடைசியா நித்தியமான ஒரு சந்தோஷம், உண்மை முத்தமான ஊழியக்காரனே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷத்தை ஒரு அந்த இதை நம்ம என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ளணும். அந்த சந்தோஷம் நமக்குள்ளால பெற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்தது என்ன பார்த்தோம்? ஏசு நமக்குள்ளால வரும், ஒரு வில்லேஜ்குள்ளால ஏசு வரும்போது எவ்வளவு சந்தோஷப்பட்டாங்களோ, ஜனங்கள் எப்படி சந்தோஷப்பட்டாங்களோ, அதே மாதிரி கர்த்தர் நமக்குள்ளால வரும்போது அவ்வளவு சந்தோஷம் வரும். அந்த சந்தோஷத்தை அனுபவிச்சிருப்போம். ஆனா அந்த சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டோம்னா கர்த்தரை துக்கப்படுத்துகிறோமா? கர்த்தரை நம்ம துக்கப்படுத்தினோம்னா அந்த சந்தோஷம் என்ன செய்யாது? நிலைச்சு நிக்காது. அந்த சந்தோஷம் நிலைத்து நிக்காது. சிம்சோன் இடத்தில் விட்டு அந்த ஆவி போனது சிம்சோனுக்கு தெரியாது. சவுலிடத்துல ஆவி போச்சு. சவுல் என்ன நினைக்கிறான்? கர்த்தர் என் கூட தான் இருக்கிறாருன்னு நினைக்கிறான். ஆனா கர்த்தர் என்ன செய்தாரு? போயிட்டாரு. போன உடனே பொல்லாத ஆவி அவனை பிடிச்சிச்சு. மறுநாள்ல பொல்லாத ஆவி அவனை பிடிச்சிச்சு இல்லையா? இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் இருக்குது. நம்ம கர்த்தருடைய ஆவியை நம்ம என்ன செய்யக்கூடாது? துக்கப்படுத்தாம நம்ம என்ன செய்யணும்? வைத்துக் கொள்ளணும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அடுத்தது பாருங்க, லூக்கா 10ஆம் அதிகாரம் 19-20 அந்த வசனம். லூக்கா 10:19-20 இந்த வசனங்களை பார்த்தோம்னா, இந்த இடத்துல என்ன சம்பவம் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இயேசு 70 சீஷர்களை தெரிந்து கொள்ள, 12 சீஷர்கள் உண்டு, அதுக்கு மேல 70 சீஷர்களை தெரிந்து கொண்டு என்ன செய்யறாரு? ஊர்களுக்கு அனுப்புறாரு. 2 சீஷர்களா என்ன செய்யறாரு? ஊர்களுக்கு அனுப்புறாரு. இப்போ இவங்க தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், கர்த்தரால அங்கீகரிக்கப்பட்டவர்கள் இல்லையா? அப்போ கர்த்தருடைய இவங்க பெயர் ஜீவ புஸ்தகத்துல எழுதி இருக்குமா இல்லையான்னு கேட்டா எழுதி இருக்கு. இப்ப கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிறவங்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு, இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவினுடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதிகாரத்தை கொடுத்து அனுப்பியிருக்காரு இல்லையா? அப்போ இவங்க பிசாசுகளை துரத்துறாங்க. பிசாசுகள் எல்லாம் துரத்திட்டு ரொம்ப சந்தோஷமா வராங்க. ஏன்? நாங்க சொல்லி பிசாசு துரத்தப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்க? சந்தோஷம் வர 17ஆம் வசனத்தை வாசிச்சீங்கன்னா தெரியும். பின்பு அந்த 70 பேரும் சந்தோஷத்தோட திரும்பி ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது என்கிறார்கள். பிசாசு எங்களுக்காக கீழ்ப்படுச்சுது அப்படின்னு சந்தோஷமா சொல்றாங்க. அப்பதான் கர்த்தர் சொல்றாரு, இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. ஆமா, ஒண்ணுமே உங்களை சேதப்படுத்தாது. சந்தோஷம்தான் அது. நானும் பார்த்தேன், அது மின்னல போல விழுந்ததை நானும் பார்த்தேன் எல்லாம் சொல்லுவாரு. ஆனாலும் சொல்றாரு, ஆகிலும் 20ஆம் வசனம், ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதற்காக நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதி இருக்கிறதற்காக சந்தோஷப்படுங்கள். உங்கள் நாமங்கள் பரலோகத்துல எழுதி இருக்குதுன்னா சந்தோஷப்படுங்க. இது என்ன மீனிங்? என்ன? நம்ம மனம் திரும்பி கர்த்தருக்காக நம்மளை ஒப்பு கொடுத்து கர்த்தரோடு வாழுகிற ஒரு அனுபவம் இருக்கு இல்லையா? அதுதான் சந்தோஷம். அப்பதான் நம்முடைய பெயர் ஜீவ புஸ்தகத்துல எழுதப்பட்டிருக்கும். அதுக்காக சந்தோஷப்படணும். நம்முடைய இந்த காரியங்கள், சர்ப்பத்தை மிதிக்கவும் தேள்களை மிதிக்கவும், இது எல்லாத்துக்கும் அதிகாரம் கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. இதெல்லாம் வரங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. ஓகே,
வரங்களை எவ்வளவு பெற்றுக்கொள்ளலாம், எல்லா நாளும் இருக்கலாம். ஆனா அந்த கர்த்தரோடு நடக்கிற அந்த அனுபவம் நமக்குள்ளால இல்லைன்னா நாம் ஏமாற்றப்பட்டு போவோம். என்ன வரும் ஆண்டவர்கிட்ட நம்ம வரத்தை கேட்கவே வேண்டாம். கர்த்தர் தருவாரு. ஏற்ற நேரத்துல எப்ப வேணுமோ அந்த நேரத்துல கர்த்தர் தருவாரு. ஆனா நமக்கும் கர்த்தருக்குள்ள அந்த ரிலேஷன்ஷிப் இல்லாதபடிக்கு ஒரு வரம்னா கிஃப்ட் இல்லையா, அந்த கிஃப்ட் நம்ம கையில வந்துச்சுன்னா அந்த கிஃப்ட வச்சு நம்ம யூஸ் பண்ணலாம். கர்த்தர் நம்மள யூஸ் பண்ணுவாரு. மற்றவங்களுக்கு பிரயோஜனமா இருக்கிறதுக்கு கொடுக்கப்பட்டதுதான் கிஃப்ட். மற்றவங்களுக்கு பிரயோஜனமாக கொடுக்கப்பட்டதுதான் என்னது, கிஃப்ட். அந்த கிஃப்ட் வாங்கின பிறகு நம்ம ஒருத்தங்களுக்கு ஒரு கிஃப்ட கொடுத்தோம்னா அந்த கிஃப்ட என்ன செய்ய மாட்டோம், அவங்ககிட்ட சண்டை போட்டோடனே போய் திரும்பி தாங்கன்னு கேட்க மாட்டோம் இல்லையா. அப்ப கர்த்தர் அந்த கிஃப்ட உடனே வாங்கிடுவாரா? அந்த வரங்கள் இருக்கும். அதனாலதான் கர்த்தர் சொல்றாரு, ஏன் நாங்க உங்க நாமத்தினால தீர்க்க தரிசனம் சொன்னோமே, பிசாசை துரத்துனோமே எல்லாம் சொன்னாங்க. கடைசியில எங்க இல்ல, அவங்க கர்த்தருக்குள்ளால இல்ல. ஏசுக்கு அவங்களுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப்பே இல்ல. அந்த கிஃப்ட வச்சு அவங்க ஷைன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதான் கர்த்தர் சொல்றாரு, அந்த கிஃப்ட வச்சு இல்ல, அந்த கிஃப்ட் எல்லாம் முக்கியம், அதெல்லாம் ஓகே, சந்தோஷம்தான். ஆகிலும் உங்க பேரு பரலோகத்துல இருக்கா, ஜீவ புஸ்தகத்துல இருக்கா, கர்த்தரோட ஐக்கியம் இருக்குதா உங்களுக்கு? இந்த ஐக்கியம் இருக்குமானால் அதுவே சந்தோஷம். அதுதான் சந்தோஷம். இந்த சந்தோஷத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது, ஒரு நாள் இழந்து போக கூடாது. இந்த சந்தோஷத்தை நம்ம ஒரு நாள் இழந்து போக கூடாது. இது ரொம்ப ஈஸியான காரியம். நம்ம அப்படி செய்யல, இப்படி செய்யல, அப்படி பயன்படுத்தப்படல, இப்படி பயன்படுத்த ஒன்னும் தேவை கிடையாது. நம்ம தேவை என்னது, கர்த்தரே, ஆண்டவரே உங்க கூட அந்த இருதயம் ஐக்கியமா இருக்குதா, ஆண்டவரோட அந்த இருதயம் ஐக்கியமா இருக்கா, இதுதான் முக்கியம். இந்த ஐக்கியம் நமக்குள்ளால இருக்கணும். ஒரு நாள் நம்ம அந்த லைனை விட்டு மாறி என்ன செய்யக்கூடாது, போக கூடாது. நான் சொன்னேன், போன வாரம் சொன்னேன், கர்த்தரோடு நம்ம இணைந்து போகணும். அந்த அலைன்மெண்ட் மாறி ஓடக்கூடாது. காரு ஒரு சைடு ஒரு டயர் இன்னொரு மாதிரி, ஒரு சைடு இன்னொரு மாதிரி போக கூடாது. தேஞ்சு போயிடும். இழுத்து ஓடக்கூடாது. அலைனாகி போகணும். கர்த்தரோடு நம்ம அலைனாகி போகணும். நம்ம தவறுகிறது உண்டு, நான் இல்லைன்னு சொல்லல, நம்ம தவறுகிறது உண்டு. எப்ப அந்த அலைன்மெண்ட் மாறும்போது அந்த டிரைவருக்கு தெரியும் அது மாறி இருக்கு, அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு ஓட்டுறதுக்குன்னு தெரியும். அதே மாதிரி நமக்கு தெரியணும். நம்ம வாழ்க்கையை ஓட்டும் போது நமக்கு தெரியணும், நம்ம ஆண்டவருக்குள்ள இல்ல, எங்கேயோ மிஸ் ஆகுறோம்னு நமக்கு தெரியணும். அப்படி தெரிஞ்சு நம்ம வந்துட்டோம்னு வச்சுக்கோங்க, கர்த்தர் நம்மளை நேர்த்தியா நடத்துவாரு, அழகா நடத்துவாரு. அந்த பயம் இருக்கணும் நமக்குள்ளால அந்த எண்ணம் இருக்கணும், அப்படியே இருக்கணும். ஐயோ கர்த்தர்கிட்ட நம்ம என்ன செய்யணும், கரெக்டா இருக்கணுமே, அந்த வாஞ்ச நமக்குள்ளால இருக்கணும். அலைண்டா இருக்கிறேனா, அந்த சந்தோஷம் நமக்கு தெரியும் நமக்குள்ளால. அதை நம்ம பெற்றுக்கொண்டோம்னு வச்சுக்கோங்க, அது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அந்த அனுபவத்துக்குள்ளால நம்ம என்ன செய்யணும், வரணும். அதுக்காகத்தான் என்ன செய்யுங்க, சந்தோஷப்படுங்கன்னு கர்த்தர் சொல்றாரு. இந்த சந்தோஷம் என்ன செய்யணும், நமக்குள்ளால கண்டிப்பா இருக்கணும். சரியா? இந்த சந்தோஷம் நமக்குள்ளால இருக்கணும். சரியா? இன்னொரு காரியம் நம்ம கடைசியில பிரேயர் பண்ணி முடிக்கலாம். இன்னொரு காரியம் பாருங்க, அற்ப சந்தோஷம். புதிய பாட்டிலையும் கொஞ்சம் பேரு அற்ப சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டாங்க. அழிந்து போன 2 பேரை குறித்து நம்ம பார்ப்போம். 2 பேரை பார்த்துட்டு நம்ம மற்ற காரியங்களுக்காகவும் சேர்த்து நம்ம பிரேயர் பண்ணி முடிக்கலாம். மத்தேயு 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். மத்தேயு 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். இதுல என்ன சம்பவம் சொல்லப்பட்டிருக்கோம் அப்படின்னா, ஏரோதை குறித்து சொல்லப்பட்டிருக்கும். யோவான் ஸ்நாபகனை கொஞ்ச ஏரோதை குறித்து சொல்லப்பட்டிருக்கும். இதுல என்ன சொல்லியிருக்கு, யோவான் என்ன செய்யறாரு, யோவான் ஸ்நாபகன் என்ன சொல்றாரு, ஏரோது செய்த தவறை உணர்த்தி சொல்றாரு. அதை உணர்த்தும் போது என்ன செய்யுது, ஏரோதியால என்ன செய்யறா, ரொம்ப கோவப்படுறா, எப்படா பழி வாங்கலான்னு இருக்கா. அந்த நேரம் பார்த்து என்ன வருது, அவருடைய பிறந்த நாள் வருது, ஏரோதுடைய பிறந்த நாள் வருது. நாள் கொண்டாடப்படுகிற போது ஏரோதியாளின் குமாரத்தி அவர்கள் நடுவே நடனம் பண்ணி ஏரோதை சந்தோஷப்படுத்தினாள். இந்த உலக சந்தோஷம் ரொம்ப சந்தோஷப்படுத்தினா. ஆனா அவ கேட்ட அந்த கிஃப்ட், நான் உனக்கு என்னன்னாலும் தரேன், நீ என்னன்னாலும் கேளுன்னு ஒண்ணு, அதுக்கு அம்மா கிட்ட ஓடி போய் என்ன செய்யுது, கேட்கிறான் அந்த பிள்ளை. யோவான் ஸ்நாபகன் தலை வேணும்னு கேட்டப்ப அதிர்ந்து போனார். ஆனாலும் நான் சொல்லிட்டேனேன்னு நினைச்சு குடிக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சுது. அற்ப சந்தோஷங்கள், இந்த அற்ப சந்தோஷம் இல்லையா? அதே மாதிரி யூதாஸ் காரியோத்து, மார்க் 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். மார்க் 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம்.
அவர்கள் அதை கேட்டு சந்தோஷப்பட்டு அவனுக்கு பணம் கொடுப்போம் என்று வாக்குத்தத்தம் பண்ணினார்கள். அவன் அவரை காட்டி கொடுப்பதற்கு தகுந்த சமயம் பார்த்து கொண்டிருந்தான். யூதாஸ் பாருங்க, யூதாஸ் பாருங்க, கர்த்தரோடு வாழ்ந்தான், இயேசுவோடு வாழ்ந்தாரு, இயேசு கூடயே நடந்தாரு, எல்லாம் செஞ்சாரு, எல்லாமே கூட 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 எல்லாமே நடந்துச்சு. ஆனா என்னாச்சு? இயேசுவை காட்டி கொடுத்துறட்டா அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாரு? பணம் கொடுக்குறாரு. பணம் கொடுக்கறதுக்கு, பணத்துக்காக என்ன செய்யறாரு? இயேசுவை காட்டி கொடுக்கறதுக்கு எத்தனைப்படுறாரு. இந்த யூதாஸ் யூதாசுக்குள்ளால சாத்தான் நுழைகிறதற்கு ஒரு வழி வச்சிருந்தாரு. என்ன வழி தெரியுமா? பணம், பண ஆசை. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேற இருக்கிறது அப்படின்னு வசனம் சொல்லுது இல்லையா? யூதாஸ் பெஸ்ட் எக்ஸாம்பிள். அந்த மகதலேனா மரியாள் அவ ஆண்டவர்கிட்ட கொண்டு அன்பினால அவ என்ன செய்யறா? அந்த பரிமள தைலத்தை கொண்டு ஆண்டோடைய பாதத்துல உடைத்து ஊற்றி அவ கால்கள்னால என்ன செய்யறா? அந்த மயிர்னால துடைத்து என்ன செய்யறா? அப்படியே என்ன செய்யறா? வைக்கிறா. அந்த இடம் எல்லாம் அப்படி நறுமணம் அப்படி வீசுது, இல்லையா? அந்த நறுமணம் வீசும்போது யூதாஸ் என்ன சொல்றாரு? இதை 300 பணத்திற்காக வித்து தரித்திரத்துக்கு கொடுத்திருக்கலாமே, 300 பணத்துக்கு வித்து தரித்திரத்துக்கு கொடுத்திருக்கோம். இவர் ஆசையினால சொன்னாரு, அவங்கள்ட்ட இருந்த ஒரு கரிசனையில சொன்னாருன்னா பைபிள்ல சொல்லி இருக்கு இல்ல. அவன் கள்ளனா இருந்தபடியினால், அதனால்தான் அவன் சொன்னான். பணத்தின் மேல அவ்வளவு பிரியம். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேற இருக்கிறது. இந்த இடத்துல என் காசு தரோம்னு சொன்ன உடனே காட்டி கொடுத்துடலான்னு நினைக்கிறான். சமயம் பார்த்து கொண்டிருக்கிறான். அவர்கள் அதை கேட்டு சந்தோஷப்பட்டு அவனுக்கு பணம் கொடுப்போம் என்றார். யாரை சந்தோஷப்படுத்துகிறோம் நம்ம? அவன் யூதாஸ் யாரை சந்தோஷப்படுத்த நினைத்தான்? கர்த்தரை கொல்லுகிறதற்கு ரெடியா இருந்த மக்களுக்கு என்ன செய்யறான்? சந்தோஷத்தை கொடுக்குறான். நம்ம இன்னைக்கு யாருக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறோம்? கர்த்தருக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறோமா? இல்ல சாத்தானுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறோமா? ஏன்னா நம்மளை வச்சேதான் அங்க ஒரு டக்க போர் நடக்குது. நான் பரலோகத்துக்குரியவன் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் நம்மள என்ன செய்யறாரு? பாத்துக்கிட்டே இருக்காரு. அவன் சொல்றான் அவங்க பாதாளத்துக்குரியவர்கள்னு இழுத்துக்கிட்டே இருக்கான். நம்ம எந்த பக்கம் சாய போறோம்? இல்லையா? அது யாருடைய கரத்துல இருக்கு? நம்முடைய கரத்துல நிறைய இருக்கு. நம்ம எங்க ஆசைப்படுறோமோ அந்த இடத்துக்கு சாயலாம். நம்ம எங்க ஆசைப்படுறோமோ அந்த இடத்துக்கு போலாம். கர்த்தர் கூட இருக்கணும்னு ஆசைப்பட்டா, கர்த்தர் கூடால நம்ம போனோம்னா, கர்த்தருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் என்ன செய்யணும்? கை கொண்டுதான் ஆகணும், இல்லையா? கர்த்தருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் கை கொண்டுதான் ஆகணும். அப்படி கை கொண்டு நம்ம வாழ்வோமானால் அது அவ்வளோ பாக்கியமா இருக்கும், அவ்வளோ அது ஈஸியா இருக்கும். கர்த்தர் சொல்றாரு, என்னுடைய சுமை லகுவா இருக்கு, மெதுவா இருக்குது. ஆனா உங்களுடைய பாரங்கள் இருக்கிறதா கொண்டு என்கிட்ட வச்சுக்கோங்க, நான் பாத்துருவேன். ஆனா நமக்கு என்ன இல்ல? நமக்கு தைரியம் இல்ல. அவரை நம்பலன்னு தான் சொல்லணும். நம்பல. இப்படித்தான் என்னுடைய வாழ்க்கை இருக்கணும்னு நம்ம நிர்ணயித்தாதான் நமக்கு அது பாரம். என் வாழ்க்கை கர்த்தருடைய கரத்துல இருக்கிறது. பாடுவோம் இல்லையா? என் காலங்கள் அவர் கரங்களில். பாடுவோம், ஈஸியா பாடுவோம், அழகா பாடுவோம். கர்த்தரே உண்மைதான் நான் நம்புவேன், நேசிப்பேன், எல்லாம் பாடுவோம். ஆனா பாட்டோட முடிந்து போகிற காரியம் அல்ல. உண்மையான கிரியையில நம்ம எப்ப கர்த்தரை அப்படி காட்டுறோமோ, கர்த்தர் நம்மளை குறித்து என்ன செய்வாரு? சந்தோஷப்படுவார். இயேசு நம்மளை குறித்து சந்தோஷப்படுவாரு. ஐயோ, நான் மரிச்சதுக்கு ஒரு பலன் வந்துச்சே, மனம் திரும்பின ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்துல அவ்வளவு சந்தோஷம் உண்டாயிருக்கும் இல்லையா? அவ்வளவு சந்தோஷத்தை கொடுக்கிறவர்களா நம்ம இருக்கிறோமா? நம்ம என்ன செய்யணும்? சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். கர்த்தரை நம்ம இன்னைக்கு பாக்குறோம், கர்த்தரை நம்ம ஏற்றுக்கொண்டிருக்கிறோம்னா, கர்த்தர் வழிகாட்டி அப்படிங்கிறத புரிந்திருக்கிறோம்னா, கர்த்தரை நம்ம பின்னோக்கி நடக்கிறோம்னா, நம்ம சந்தோஷப்பட வேண்டியது அவசியம். கர்த்தருக்காக துன்பப்படுகிறோமா? நம்ம சந்தோஷப்படுகிறது அவசியம். இனி ஒரு நாள் நம்ம பார்க்கலாம், அப்போஸ்தலர் நிருபத்துல எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க அப்போஸ்தலர்கள். இன்னைக்கு நம்ம மிஷனரிஸ் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. அதெல்லாம் அவங்க என்ன வாக்கியம்னு எண்ணுகிறாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கோம். அதுல ஒரே ஒரு வசனத்தை வாசிச்சு பாருங்க. அப்போஸ்தலர் 5:41 நினைக்கிறேன். அப்போஸ்தலர் 5:41. ஐ ஹோப் சோ. ஆமா. அவருடைய நாமத்துக்காக நாங்கள் அவமானம் அடைவதற்கு பாத்திரராக எண்ணப்பட்டபடியினால் சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்பட்டு போய். யோசிச்சு பாருங்க, கர்த்தருடைய நாமத்துக்காக அவங்க அவமானப்பட்டதுக்காக, அவமானம் அடைவதற்கு கூட பாத்திரவான்களா நாங்க இருக்கிறோமேன்னு சொல்லிட்டு யார் சந்தோஷப்பட்டதா?
பேதுரு சந்தோஷப்பட்டாராம், அப்போஸ்தலர்கள் சந்தோஷப்பட்டாங்களாம். அவருக்காக நம்ம நிக்கும் போது நமக்கு இழிவான ஒரு காரியம் வருதுன்னா அதுவே ஒரு பாத்திரம், என்னை பாத்திரமாக மாற்றும். எனக்கு அந்த ஒரு என்ன சொல்றோம் நம்ம அந்த அந்த அது கூட என்னது, அது ஒரு பெரிய ஒரு பாக்கியம். கர்த்தருக்காக பாடுபடுகிறதுக்கு ஒரு அனுமதி ஆண்டவர் தாரதே ஒரு பெரிய பாக்கியம்னு சொல்றாங்க இல்லையா? எப்படிப்பட்ட ஒரு இது இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நம்ம என்ன செய்யணும்? நம்ம பெற்றுக்கொள்ளணும். அப்படிப்பட்ட பாக்கியத்தை நம்ம உணர்ந்து கொள்ளணும். என் நாமத்து நிமித்தம் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள், முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படும். எல்லாராலும் பகைக்கப்பட்டாலும் முடிவு பரியந்தம் நம்ம என்ன செய்யணும்? நிலைச்சு நிக்கணும், கர்த்தருக்காக நிற்கணும். எப்படி நின்னாரு கர்த்தர்? எப்படி நின்னாரு? இயேசு எப்படி நமக்கு வழிகாட்டினாரு? கடைசி வரைக்கும் சிலுவையில நியாயம் இருக்கிற ஒருத்தர் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய வாயை திறவாமல் இருந்தல்ல, அந்த அடிச்சுவடியிலே அப்படியே பின்பற்றி போகணும் தான் வசனம் சொல்லுது இல்லையா? அதே மாதிரி கர்த்தருக்கு சந்தோஷத்தை கொடுக்கிற மனம் திரும்பின ஒரு அனுபவத்துக்குள்ளால வரணும். மனம் திரும்புதல்னா அது நல்ல ஞாபகம் வச்சிருக்கணும். திருடுகிறவன் இனி திருடாமலும் குறைச்சல் உள்ளனும் கொடுக்கத்தக்கதாக தன் கையினாலே நலமான வேலைகளை செய்து பிரயாசப்படக்கூடாது. கஷ்டப்பட்டு வேலை செய்து பிரயாசம். அப்படி ஒரு மனம் திரும்ப நேரமாச்சம். மற்றவன்ட்டு இந்த புடுங்கிட்டு இருந்தவன் மற்றவங்களுக்கு கொடுக்கறதுக்கு என்ன செய்யணுமா? நல்ல வேலை செய்யணும். அதே மாதிரி நல்ல வார்த்தை உள்ளவங்க மற்றவங்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும் படிப்பு. இப்படிப்பட்ட மனம் திரும்புதலுக்குள்ளாக கர்த்தர் நம்மளை நடத்தணும். நம்ம ஒப்பு கொடுக்க கர்த்தர் நடத்துவார். அப்படி நடத்தணும். நம்மள கர்த்தரை உள்ள ஏற்றுக்கொண்டு விட்டுறோம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம், உண்மையிலே ஏற்றிருக்கோம். ஆனா கர்த்தரை என்ன செய்யக்கூடாது? துக்கப்படுத்தவே கூடாது. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளால வாசம் பண்ணுகிறாரு, நமக்குள்ளால இருக்கிறாரு. நமக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை நம்ம என்ன செய்யக்கூடாது? துக்கப்படுத்தவே கூடாது. அவர் என்ன செய்யணும்? நம்ம அவருக்கு பிடிச்ச மாதிரி நம்ம நடந்து கொள்ளணும். ஆண்டவர்கிட்ட கேட்கணும், சந்தோஷமா நம்ம கேட்கணும். ஆண்டவரே துக்கப்படுத்துகிறோமா? கேட்கணும். அப்படி தவறு இருந்துச்சுன்னா ஆண்டவரே எனக்கு மன்னித்து தாங்க, எனக்கு சிலது முடியல, என்னால முடியலன்னு சொல்லி நம்ம கர்த்தர்கிட்ட கேட்டு நம்மள என்ன செய்யணும்? ஒப்புவிக்கணும். அந்த ஒரு அற்ப சந்தோஷங்கள் நமக்குள்ளால என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட அற்ப சந்தோஷங்கள் என்ன செய்யாது? நிலைக்காது. இது அழிந்து போகிற ஒரு சந்தோஷம், அழிந்து போகும். யூதாஸ் எவ்வளவு நேரம் சந்தோஷப்பட முடிஞ்சிச்சு? எவ்வளவு நேரம் அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்க முடிஞ்சுதா? அதுக்குள்ளால அவன் என்ன செய்தா? புரிந்து கொள்ளுகிறான், நான் செய்தது தவறுன்னு போய் கேட்கிறான். அவங்க என்ன சொல்றாங்க? உன் வேலையை நீ பாத்துக்கோ, உன் பாடு நீ காமிச்சு கொடுத்தாச்சு. எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பான் இல்லையா? ஆண்டவருக்காக தக்க சமயம் எப்படா கண்டுபிடிக்கலான்னு பாத்துட்டு இருந்தான் இல்லையா? ஒண்ணுமே இல்லாம போயிடுச்சு. அப்படி நம்ம கர்த்தருக்கு சந்தோஷம் கொடுக்கிறவர்களாகவும் வாழணும். நான் நித்திய சந்தோஷத்தை பெறுகிறவர்களாகவும் நம்ம வாழணும். இந்த காரியங்களை எல்லாம் மனதுல வைத்து இந்த காரியங்களுக்காகவும் நாளைக்கு சர்ச்ல நடக்கிற ஆராதனைகளுக்காகவும் இந்த இடத்துல இந்த குரூப்ல எவ்வளவோ காரியங்களோட பிள்ளைகள் வந்திருக்காங்க, வேதனைகளோடு வந்திருக்கிறாங்க. எல்லாம் கர்த்தர் கொடுக்கிற சந்தோஷத்தை நிறைவாக எல்லாரும் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி ஷோபனா பிரேயர் பண்ணேன். ஒரு நிமிஷம். சோதரிகளும் தகப்பனே அப்பா உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திர ராஜா. ஆவியானவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. பரலோக தகப்பனே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. நீர் எத்தனை நல்லவராய் ஐயா, உண்மை உள்ளவராய், எங்களோட கூட வாசம் பண்ணுகிற தேவனாய் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. இருதயத்தின் ஆழங்களை அறிந்திருக்கிற கர்த்தர் ஆண்டவரே இந்த வேளையில ஏசப்பா ஹல்லேலூயா. ஆண்டவரே நீர் ஏசப்பா ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாக்கி நீர் எங்களை வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. ஐயா உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஏசப்பா. ஹல்லேலூயா. ஐயா உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. நீர் எத்தனை நல்லவர் அப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவரே அப்பா எத்தனையோ முறைகள் ஆண்டவரே அப்பா நாங்கள் இடறினாலும் ஐயா எங்களுடைய கால்கள் சறுக்கி அப்பா ஆண்டவரே நீர் எங்களை விட்டு கொடுக்காம தகப்பனே உம்முடைய கிருபையினால தூக்கி எடுத்த ஐயா அந்த ரட்சணியத்தின் சந்தோஷத்தை அப்பா எங்களுடைய இருதயங்களில வைத்திருக்கிறீர. உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. தகப்பனே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. அப்பா எது மெய்யான சந்தோஷம் என்று ஆண்டவரே ஏசப்பா எங்களுக்கு கற்று தருகிற எங்கள் தேவாதி தேவனுக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஹல்லேலூயா. அப்பா எங்களுக்கு தந்திருக்கிற அந்த ஒரு வாழ்க்கையில அப்பா ஸ்தோத்திரம் ஐயா ஆண்டவரே அற்ப சந்தோஷங்களுக்காக ஆண்டவரே அப்பா அழிந்து போகிற சந்தோஷங்களுக்காக ஐயா அழியாத நித்தியமாய் நாங்கள் பெற போகிற சந்தோஷத்தை இழந்து போகாதபடிக்கு தகப்பனே உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் எங்களை இம்மட்டுமாய் தாங்கி நடத்தி வருகிற கிருபைகளுக்காக நன்றி ஏசப்பா. ஆண்டவரே இன்றைக்கு ஐயா நீர் எங்களுக்கு இந்த சத்தியங்களை காதுகளில் கேட்க பண்ணி இருக்கிறீர் என்றால் ஐயா ஆண்டவரே அப்பா உம்முடைய சித்தம் இல்லாம இல்லப்பா. ஆண்டவரே நாங்களும் நித்தியத்தை சுதந்திரிக்கணும்
ஜீவிக்கணும் அப்பா உம்மோடு ஐயா அப்பா யுக யுகமாய் வாழணுங்கிற ஆண்டவர் அந்த அப்பா வாஞ்சியோட நீர் எங்களை அழைத்து வைத்திருக்கிறீர் அப்பா உம்முடைய பாதத்துல சேர்த்திருக்கிறீர் ஆண்டவரே அப்பா எத்தனையோ பேரு கிடைக்காத பாக்கியத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீங்கப்பா உம்முடைய வார்த்தை ஆண்டவரை தேனில மதுரமானதப்பா அப்பேற்பட்ட ஜீவனுள்ள வார்த்தைகளை கொண்டு எங்களுக்கு போதித்து ஐயா எங்களுக்கு சிக்ஷித்து ஆண்டவரை நடத்துகிற நாங்கள் பாக்கியவான்களா இருக்கிறோம் ஆண்டவரே உமக்கு நன்றி ஏசப்பா ஐயா உமக்கு நன்றி ஆண்டவரே தகப்பனே அப்பா அந்த மெய்யான சந்தோஷம் எங்கள் இருதயங்களில் அல்ல அப்பா ஆண்டவரே ஊற்றப்படட்டும்ப்பா அப்பா இந்த நாட்களில ஆண்டவரே ஸ்தோத்திரம் மனம் திரும்புதலுக்கு ஏதும் சந்தோஷம் ஐயா உண்மையான திரும்புதலுக்கு ஏதுவான சந்தோஷம் எங்கள் இருதயங்களில் ஆட்கொள்ளட்டப்பா ஆண்டவரை இன்னும் சத்தியத்தை அறியாதபடிக்கு அப்பா ஸ்தோத்திரப்பா நாங்களும் அப்பா கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொண்டு வாழாதபடிக்கு ஐயா ஆண்டவரை எங்களுடைய மன கண்களை திறந்தருளுவீராக ஐயா ஸ்தோத்திரம் அப்பா ஒவ்வொரு நாளும் அப்பா நாங்கள் எந்தெந்த பாவங்களில் எல்லாம் விழுகிறோம் அப்பா ஐயா ஆண்டவரே மறைவா இருக்கிற எத்தனையோ கண்ணிகளில் சிக்குகிறோம் அப்பா சத்துருவானவன் இந்த பொல்லாங்கன்குள்ளார கிடக்கிற இந்த உலகத்துல ஐயா ஏசப்பா ஆண்டவரை ஒரு செகண்ட் போதுமே அப்பா பாவத்துல விழுவதற்கு ஐயா எத்தனை ஆபத்துகள் நிறைந்திருக்குதுப்பா பாவங்கள் ஐயா பெருகி கொண்டே இருக்கிறது இம்மட்டும் தாங்கி நடத்துகிற தேவ கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஐயா அப்பா இந்த உண்மையான மனம் திரும்புதலை அப்பா பார்க்காத ஒவ்வொரு பேருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஐயா ஆண்டவரே எங்க ஒவ்வொரு பேருக்கு இந்த உண்மையான மனம் திரும்புதல் வேணாண்டவரே அப்பா ஸ்தோத்திரப்பா உம்முடைய வருகை அப்பா மிகவும் சமீபமா இருக்கிறது ஐயா ஆண்டவரே நாங்கள் படுகைக்கு செல்வதற்கு முன்பதாக ஐயா ஆண்டவரே எங்களை நாங்களே நிதானித்து அறிந்து ஆண்டவரே இந்த நாளில உண்மை வேதனைப்படுத்திய துக்கப்படுத்திய காரியங்களை எங்களுக்கு மன்னிங்கன்னு சொல்லி ஆண்டவரே உம்முடைய சமூகத்துல இரக்கத்திற்காய் கெஞ்சி நிற்கும் பொழுது அப்பா ஸ்தோத்திரம் அப்பா நீர் அந்த மெய்யான சந்தோஷத்தை எங்க வாழ்க்கையில தருவீரப்பா பூரணமாய் நிரம்ப செய்வீர் ஆண்டவரே ஐயா நன்றி ஏசப்பா அப்பேற்பட்ட பாதையில் எங்களை நீர் நடத்துங்கப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரம்ப்பா ஹல்லேலூயா ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஐயா அப்பா உண்மையான சந்தோஷத்தை காண முடியாதபடிக்கு ஐயா உலகத்தின் பாரங்களையும் அப்பா போராட்டங்கள் சோதனைகளையுமே கவலைகளையோ பலவீனங்களையோ கொண்டு வந்து அப்பா ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஐயா ஆண்டவரை இந்த ரட்சணத்தின் சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாம அப்பா இந்த பரம சந்தோஷத்தை அப்பா பார்க்க முடியாம ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா இதை பற்றி நினைக்க கூட முடியாத அளவுக்கு கவலைகளுக்கு மேல கவலைகளையும் அப்பா போராட்டங்களையும் பலவீனங்களையும் கொண்டு இருக்கிற ஐயா பொல்லாத சத்ருவானவனுடைய கிரியைகளை நாங்கள் இயேசுவின் நாமத்தில் அதம் பண்ணி ஜெபிக்கிறோம் ஐயா ஆண்டவரே பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அப்பா ஸ்தோத்திரம் அப்பா ஆண்டவர் இந்த ரட்சணத்தின் சந்தோஷம் உண்டாவதாக அப்பா மனம் திரும்புதலுக்கு ஏதுவான சந்தோஷம் உண்டாவதாக அப்பா எங்கள் கர்த்தருடைய அப்பா அப்பா பரிசுத்த ஆவியானவர் நீர் இருதயங்களை ஆட்கொள்வீராக ஆண்டவரை எந்தெந்த இடங்களில விழுந்து கிடக்கிறோம் என்பதை நீர் அறிவீர் அப்பா அப்பா ஸ்தோத்திரம் அப்பா உணர்த்துங்க ஐயா அப்பா உணர்த்துங்க அப்பா எத்தனையோ காரியங்களை எங்களுக்கு நீர் சற்று தருகிறீங்க ஐயா இதை கேட்டுட்டு அப்படியே போகிறவர்களாக அல்ல அப்பா நாங்கள் நிதானிக்கிறவர்களாக ஐயா ஆண்டவரை ஸ்தோத்திரம் ஆவிக்குரியவர் எல்லாவற்றையும் நிதானிக்கிறான் என்று உடைய வார்த்தையை சொல்லுகிறதே நாங்கள் கர்த்தருடைய ஆவியினால் நடத்தப்படுவோமானால் அப்பா நாங்கள் எல்லாவற்றையும் நிதானிப்போமே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே உமக்கு நன்றி ஐயா உமக்கு நன்றி உங்களுடைய பிரசன்னம் அப்பா எங்களுக்கு அப்பா அது எத்தனை இன்பமானது என்று நாங்கள் பாடணுமே ஐயா ஆண்டவர் அந்த பிரசன்னத்தை அப்பா அனுபவிக்க கிருபை தாங்கப்பா ஆண்டவரே உங்களுடைய பிரசன்னத்தை விட்டு ஐயா ஆண்டவரே அப்பா விலகாதபடிக்கு எங்கள் தேவனுடைய கிருபை ஒவ்வொரு வரையும் தாங்கட்டப்பா ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளார கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நாட்கள்ல உலாவுவீராக அப்பா ஸ்தோத்திரம் உண்மை விட்டு தூரமா இருக்கிற அப்பா ஸ்தோத்திரம் அப்பா ஹல்லேலூயா அப்பா ஸ்தோத்திரம் எல்லா ஆத்துமாக்களையும் ஐயா நீர் கூட்டி சேர்ப்பீராக ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா இனி காலம் செல்லாது என்பதை உணர்ந்து கொண்டு ஐயா உமக்காக மண்டையில வந்து நிற்கத்தக்கதான கிருபைகளை கொடுங்கப்பா முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள் அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொன்ன தேவனே ஐயா ஆண்டவரே நீர் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்து கொடுப்பீரப்பா ஆமென் ஆண்டவரே அப்பா அப்பா ஸ்தோத்திர ராஜா ஆனால் தகப்பனே அந்த உண்மையான அன்போட எங்கள் கர்த்தர் எங்களை அப்பா சிநேகிக்கிறீர் என்கிற அந்த அப்பா விசுவாசத்தினால ஐயா ஆண்டவரை உங்க மேல அப்பா நாங்கள் இன்னும் அதிகமாய் அப்பா உம்மை நேசித்து ஆண்டவரை உம்முடைய கற்பனைகளை கை கொண்டு ஐயா ஆண்டவரை உமக்கு பிரியமில்லாத காரியங்களை விட்டு உம்முடைய பரிசுத்த ஆவியானவரை நாங்கள் துக்கப்படுத்தாம ஆண்டவரை ஒரு வாழ்க்கையை உமக்காக நாங்கள் வாழும் பொழுது ஆண்டவரை எங்களுக்காக ஐயா நாங்கள் ஜெபிக்கிற எல்லா தேவைகள் ஆண்டவரை எல்லாமே எங்களுக்கு சந்திக்கப்படுமே அப்பா அப்பா ஸ்தோத்திரம் நாங்கள் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் நீர் கிரியை செய்வீரப்பா ஆண்டவரை இந்த நாட்களில் ஐயா ஆண்டவரை ஒரு சுத்திகரிப்பை கட்டளையிடுவீராகப்பா எங்க ஒவ்வொரு பேருடைய வாழ்க்கையிலே அப்பா எங்கள் சபைகளில் அப்பா ஆண்டவரை சுத்திகரிப்பை கட்டளையிடுங்கப்பா ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளார அப்பா பரிசுத்த ஆவியானவருடைய கிரியைகளை அப்பா காண்பிப்பீராக ராஜா ஆண்டவரை அப்பா அனலம் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருக்கிற நாட்கள் போதையா ஆண்டவரை கர்த்தருடைய ஆவியானவர்
கொடுப்பீராகப்பா. அப்பா வசனத்திற்கு நடுங்குகிறவர்களே நான் நோக்கி பார்ப்பேன் என்றீரப்பா. ஆண்டவரே இந்த வசனத்திற்கு ஒரு நடுக்கத்தை கொடுப்பீராக. அப்பா நாளை தினத்துல கூட ஐயா ஆலயத்துல ஐயா ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா அந்த வசனத்திற்கு நடுங்குகிறவர்களாக அப்பா அப்பா ஒவ்வொருவருடைய இருதயத்தை நீர் மாற்றுவீராக ஐயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவரே சண்டே நான் சர்ச்சுக்கு போகணும்னு சொல்லுகிற ஆண்டவரே அந்த கடமை கிறிஸ்தவர்களாக அப்பா பாரம்பரிய கிறிஸ்தவர்களாக நாங்கள் இல்லாதபடிக்கு என் தேவனாகிய கர்த்தருடைய அன்பை ஆண்டவரே அப்பா எங்களுக்காய் ரத்தம் சிந்தின எங்கள் தேவாதி தேவனை வந்து அப்பா நாங்கள் ஆண்டவரே அப்பா ஒரு மனமாய் கூடி ஆராதிக்க வருகிற அந்த வாஞ்சைய அப்பா நீங்க கொடுங்கப்பா. அப்பா இந்த வாஞ்சை உங்க மேல வந்துச்சுனாலே ஐயா அப்பா ஸ்தோத்திரம் அப்பா சத்திய வசனத்தின் மேல வாஞ்சை வரும் ஆண்டவரே. அப்பா உங்களுடைய வார்த்தையின் மேல வாஞ்சை வருமானால் ஐயா ஆண்டவரே கற்பனைகளை கை கொள்ளக்கூடிய இருதயம் கிடைக்கும் அப்பா. அப்பா ஸ்தோத்திரம் அப்பா எல்லா கல்லான இருதயங்களை எடுத்து போடுங்கப்பா. இருதயங்களுக்குள்ளார ஐயா ஆண்டவரே வசனங்கள் நிறமட்டம்ப்பா. தகப்பனே வசனங்களை கை கொள்ளக்கூடிய பாக்கியத்தை கொடுங்க இயேசுப்பா. ஆண்டவரே அப்பா அப்பா ஒரு நாள்ல இது வராது ஆண்டவரே. ஆனா தகப்பனே எல்லாவற்றையும் அதன்படி அப்பா நீர் செய்து முடிக்க வல்லவர் அப்பா. ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாய் மாற்ற நீர் உண்மை உள்ளவர் அப்பா. ஆண்டவரே ஒரு ஸ்டெப் ஐயா ஆண்டவரே நாங்க பரிசுத்தமாய் வாழ்வதற்காக எடுக்கும் பொழுது ஆண்டவரே எங்களுடைய பாவ கிரியைகள் மாம்ச இச்சைகளை நாங்கள் விட்டு விட்டு ஐயா உமக்காக ஒரு அடி எடுத்து வைக்கும் பொழுது நீர் எங்கள் கையை பிடித்து நடத்துகிறது அப்பா நாங்கள் பார்ப்போமே அப்பா. அந்த அனுபவத்தை எங்க ஒவ்வொருவருக்கும் தாங்க இயேசப்பா. ஆண்டவரே நன்றி அப்பா உமக்காக. ஆண்டவரே இந்த பரிசுத்த வாழ்க்கைக்காக ஐயா ஆண்டவரே என்னோட அப்பா இவ்வளவு பேசுறீங்களப்பா உமக்காக. நான் இந்த ஒரு காரியத்தை விடுவேன்னு சொல்லி ஆண்டவரே இந்த பாவத்தை நான் இனி செய்ய மாட்டேன்னு சொல்லி ஐயா ஒப்பு கொடுக்கக்கூடிய இருதயத்தை கொடுங்கப்பா. ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஐயா அப்பா நன்றி நன்றி அப்பா. நீங்க கிரியை செய்யுங்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா அப்பா. அப்பா உம்முடைய பாதத்துல அப்படியா ஆண்டவரே அப்பா பொருத்தனைகளோட ஆண்டவரே அப்பா செய்து காண்பிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீர் எவ்வளவு அப்பா மகத்துவமான காரியங்களை செய்வீரப்பா. ஆண்டவரே அதை பார்க்க கிருபை கொடுங்க. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று சொல்லுகிறதப்பா. ஆண்டவரே இந்த ருசித்து பார்க்கிற அனுபவத்துக்குள்ளார ஒவ்வொருவரை நடத்துவீராகப்பா. ஒவ்வொரு குடும்பங்களை நடத்துவீராகப்பா. நன்றி ஆண்டவரே ஐயா நன்றி இயேசப்பா. அப்பா சத்தியங்களை போதிக்கிற சபைகளாக ஐயா எங்கள் சபைகளை மாற்றுவீராக அப்பா. எங்க ஒவ்வொரு பேரையும் அப்பா ஆண்டவரே இந்த அப்பா 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 இயேசப்பா சிஎஸ்ஐ சபைகளில் ஐயா நாளைய தினத்தில் நடக்க போகிற ஆராதனைகளை அப்பா நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்க கர்த்தருடைய வல்லமையின் தேவ ஆவியானவர் அப்பா நீர் கிரியை செய்வீராக அப்பா. சத்தியங்கள் போதிக்கப்படட்டும் ஆண்டவரே அப்பா. உலகத்தின் ஆசீர்வாதங்களும் ஐஸ்வர்யத்தையும் மாத்திரம் போதிக்கிற சபைகளாக அல்ல ஆண்டவரே அப்பா. பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் வருகையை குறித்தும் போதித்து உணர்த்துகிற ஐயா ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் நீர் இடைபடுவீராகப்பா. ஒவ்வொரு ஆராதனையிலையும் அப்பா விசேஷமா நாளைய தினத்துல ஐயா பரிசுத்த ஓய்வு நாள் ஆண்டவரே அப்பா அப்பா ஸ்தோத்திரம் அப்பா. நிறைய சபைகளில கர்த்தருடைய பந்து இருக்குமே அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. நீங்க ஆண்டவரே ஐயா பரிசுத்தமாக்குங்க ஐயா அப்பா. ஆண்டவரே ஒரு நடுக்கத்தோட வர கிருபை கொடுங்க அப்பா. நாங்க பார்த்தோமே கர்த்தருடைய பந்திய அசட்டையாய் ஆண்டவரே ஏறெடுத்து அப்பா அப்பா ஏசப்பா அந்த சாபங்கள் வருமே ஐயா. ஏசாவின் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட சாபங்கள் வந்ததே ஆண்டவரே. கர்த்தருடைய பந்திய அசட்டையாய் நினைக்கிற ஐயா ஆண்டவரே பிள்ளைகள் மனம் திரும்புவார்களாகப்பா. ஹல்லேலூயா அப்பா. அசுத்த உதடுகளோட அசுத்த சிந்தனையோட அசுத்த இருதயத்தோட ஐயா அந்த பந்தியில கைய வைக்காதபடிக்கு என் தேவனாய கர்த்தருடைய கரம் ஐயா நடத்துவதாக ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் அப்பா. இருதயத்தை நிறுத்து பார்க்க ஆராய்ந்து பார்க்க இந்த இரவுல ஐயா நீர் அப்பா இடைபடுங்க. ஒவ்வொரு பேரோட பேசுங்கப்பா. நாளைய தினத்துல ஆண்டவரே கர்த்தருடைய பந்தியில வந்து அமரும் பொழுது ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே ஒரு பரிசுத்தமாக்கப்பட்ட அனுபவத்தை கொடுப்பீராக அப்பா. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஆண்டவரே அப்பா சந்தோஷத்தை கொடுப்பீராக. என் கர்த்தரோடு நான் செய்திருக்கிற அந்த உடன்படிக்கை என்று ஆண்டவரே மகிழ்ச்சியோட சந்தோஷத்தோட உண்மையான சந்தோஷத்தோட வந்து அந்த பந்தியில எடுக்க ஐயா நீர் கிருபைகளை கொடுப்பீராக. ஆமென் ஆண்டவரே அப்பா. எல்லா போதகர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் அப்பா. எல்லா சத்தியங்களையும் ஆழமாய் நீர் வெளிப்படுத்தி ஐயா காண்பித்து கொடுப்பீராக அப்பா. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா அப்பா. எல்லா ஹெட் பாஸ்டர்ஸ்க்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா ஆண்டவரே. லீட்ல இருக்கிற ஒவ்வொரு பாஸ்டர்ஸ் மேலயும் உம்முடைய அப்பா அப்பா ஆண்டவரே அனாயிண்டிங் இருக்கட்டும் ஐயா. இயேசுவின் நாமத்தில் ஐயா மாம்சத்தின்படி பேசாதபடிக்கு எங்கள் பரிசுத்த ஆவியானவர் நீங்க கண்ட்ரோல் பண்ணுங்கப்பா ஆண்டவரே. ஒவ்வொரு அப்பா சபைகளுக்குள்ளார ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு சபை உருவாக்கப்பட்ட வரலாறு நாங்க பார்த்தோமானால் எத்தனை மிஷனரிகள் எத்தனை முன்னோர்களுடைய பாடுகள் ரத்தங்கள் ஐயா ஆண்டவரே. இன்றைக்கு அந்த சபையில நின்று கொண்டு மாம்சத்தோட அப்பா ஆண்டவரே பேசுகிற காரியங்கள் மாறுவதாக இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே. ஆவியானவர் நீர் கிரியை செய்வீராக அப்பா. அற்புதங்களை அடையாளங்களை காண்பிக்கிற சபைகளை எங்கள் சபைகள் மாறுவதாக அப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா.
நாட்கள்ல ஐயா எழுப்புதல் உண்டாகிறத நாங்கள் பார்க்கணுமே ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திர ராஜா, ஆவியில் அனல் கொண்டு எழும்புகிறவர்களாக போதகர்களை மாற்றுங்கப்பா. அப்பா நன்றி ஆண்டவரே. ஐயா நீங்க ஊற்றுங்கப்பா உங்க வல்லமை, உங்களுடைய அக்கினியை நீங்க போட்டுங்கப்பா. நன்றி ஆண்டவரே. ஐயா நன்றி ராஜா. அப்பா ஸ்தோத்திரப்பா, நன்றி ஆண்டவரே. அதற்காக ஆயத்தப்படுத்துங்க, ரிவைவல்காக என் தெய்வமே. ஐயா ஆண்டவரே, எல்லா பாரம்பரிய சபைகளையும் ஆயத்தப்படுத்துங்கப்பா. நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா ஆண்டவரே. இந்த வேளையில எங்களை நீர் கூட்டி கொண்டு வந்தீரே, உமக்கு நன்றி ஏசப்பா. ஐயா ஸ்தோத்திரம். ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளார ஆண்டவரே ஸ்தோத்திரம், கர்த்தருடைய ஆசீர்வாதத்தையும் ஆண்டவரே அப்பா நித்திய ஜீவனையும் ஆண்டவரே நாங்கள் சொல்லி ஜெபிக்கிறோம் அப்பா இயேசுவின் நாமத்துல. ஐயா ஆண்டவரே, உம்முடைய நித்திய ஜீவனை மெய்யான ஆசீர்வாதம் என்பது ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பங்களும் இந்த பிரேயர்ல அப்பா வந்து ஜாயின் பண்ண ஒவ்வொரு பேருடைய வாழ்க்கையிலே குடும்பங்களில அப்பா ஆண்டவரே இந்த மெய்யான சந்தோஷம் உண்டாவதாகப்பா இயேசுவின் நாமத்துல. ஐயா மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஆண்டவரே உண்மையான சந்தோஷம் உண்டாகட்டும். ஐயா நித்தியத்திற்கு நேரான வாழ்க்கையை அப்பா நடப்பார்களாக. ஐயா ஸ்தோத்திர ராஜா, நன்றி ஆண்டவரே. கனி கொடுக்கிறவைகளாக அப்பா ஆவியின் கனிகளினால ஆண்டவரை வெளிப்படுகிற ஒரு வாழ்க்கையை வாழ நீர் ஆசீர்வதிங்கப்பா ஆண்டவரே. அப்படி வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கும் பொழுது ஐயா ஆண்டவரே ஸ்தோத்திரம், உன்னதத்தில் இருந்து என் தேவ நீர் ஆண்டவரை ஆசீர்வதிக்கிற தேவனாய் குடும்பங்களுக்குள்ளார இறங்கி வருவீரேப்பா. ஐயா நன்றி ஆண்டவரே. ஐயா நன்றி ஏசப்பா. ஆவியானவரே உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா ஆண்டவரே. எந்த சாபமா இருந்தாலும் ஐயா குடும்பத்தை விட்டு நீங்குமேப்பா இயேசுவின் நாமத்துல. பரிசுத்தமாக்குதலுக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது ஐயா நாங்கள் எத்தனை காரியங்களை பார்க்கிறோமப்பா. இன்றைக்கு பரிசுத்தம், நாளைக்கு அற்புதம் என்று ஆண்டவரே எத்தனை காரியங்களை நாங்க பார்க்கிறோமேப்பா. பழைய ஏற்பாட்டிலையும் சரி புதிய ஏற்பாட்டிலையும் ஐயா ஆண்டவரே பரிசுத்தமாக்கப்பட ஒவ்வொரு நாள் ஐயா ஆண்டவரே அற்புதத்திற்கு மேல அற்புதமாய் நடந்ததே, அடையாளங்களும் ஐயா அதிசயங்களும் நடந்ததே. அப்ப ஏற்பட்ட கிரியைகளை ஐயா பரிசுத்தமாக்குதலுக்கு ஒப்பு கொடுத்த இந்த ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளாக நீர் கிரியை செய்வீராக. ஐயா ஸ்தோத்திரம். பலவீனத்தோடு படுத்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளார கர்த்தருடைய ஆவியானவர் நீர் உலாவுவீராக. ஐயா சத்தியங்களை வெளிப்படுத்தி தருகிற தேவ ஆவியானவர் உம்முடைய சித்தம் இல்லாம அந்த குடும்பங்கள் அந்த சத்தத்தை நீர் கேட்க வைக்கலப்பா. அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. ஐயா நீர் அப்பா ஐயா எழுப்பி நிறுத்துவீராக. அப்பா விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை எடுப்பித்து கட்டுகிற தேவ ஆவியானவர் ஐயா ஸ்தோத்திரம் அப்பா. எந்தெந்த குடும்பங்களில ஐயா பலவீனத்தை நிமித்தமாய் சாபங்களை நிமித்தமாய் ஐயா விழுந்து கிடக்கிறதோ என் தேவனாகி கர்த்தருடைய கரம் எடுத்து கட்டுவதாகப்பா ஆண்டவரே நீர் கிரியை செய்வீராக. ஆவியானவர் ஐயா உம்முடைய அடையாளங்களை அற்புதங்களை செய்வீராகப்பா. நன்றி ஆண்டவரே. ஐயா அப்பா பிள்ளைகள் பரிசுத்தமாக்குதலுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறாங்கப்பா ஆண்டவரே. நீங்க பாருங்கப்பா ஆண்டவரே, பரிசுத்தமாக்குங்க ஐயா ஆண்டவரே ஸ்தோத்திரம். தடைகளை நீக்குங்க ஐயா. எந்தெந்த குடும்பங்களில ஐயா தடைகளை நிமித்தமா எப்பா போராட்டங்களை பார்த்து கொண்டு இருக்கிறாங்களோ அப்பா வாழ்க்கையில முன்னேற முடியாம அப்படியே ஒரு இடத்துல முடக்கத்தை போல ஐயா முடங்கி கிடக்கிற அனுபவம் இயேசுவின் நாமத்துல ஐயா ஆண்டவரை விலகுவதாக. அப்பா நன்றி அப்பா. அப்பா நன்றி இயேசுவின் நாமத்துல. எழுந்து நட என்று சொன்ன உடனேப்பா அல்லேலூயா எழுந்து குதித்து நடந்து தேவனை மகிமைப்படுத்தினான் என்று நாங்கள் வாசிக்கிறோம் ஐயா ஆண்டவரே. இயேசுவின் நாமம் அப்படிப்பட்ட வல்லமையுள்ள நாமம்ப்பா. அந்த வல்லமையுள்ள நாமத்துல இன்று பரிசுத்தமாக்குதலும் ஐயா ரட்சிப்போம் ஆண்டவரே அற்புதங்களும் இந்த நாளில உண்டாகட்டும் ஐயா இயேசுவின் நாமத்துல. ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளார ஐயா அற்புதங்களும் அடையாளங்களும் நடப்பதாக. ஐயா ஸ்தோத்திரம். என் தேவன் இத்தனை நல்லவரா, என் தேவன் இத்தனை பரிசுத்தமானவரா, என் தேவன் இத்தனை அற்புதங்களை எனக்கு செய்தாரா என்று ஐயா ஒவ்வொரு குடும்பங்களை நீர் சாட்சியை நிறுத்துவீராகப்பா. என் தேவா அப்பா நீர் ஆண்டவரை மகிமைப்படுவீராக. ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளார நீர் மகிமைப்படுவீராக. நீர் ஆளுகை செய்வீராக. நீர் தலைவராய் இருப்பீராக ஐயா. நன்றி ஆண்டவரே. அப்பா வழிமாறி சென்று கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரம் அப்பா. சின்ன பிள்ளைகளா இருந்தாலும் வாலிப பிள்ளைகளா இருந்தாலும் ஐயா ஆண்டவரே கல்யாண வயசுல அப்பா இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா ஆண்டவரே. யாராவது ஆண்டவரே சத்தியத்திற்கு மாறாக இருதயங்களில் ஆண்டவரே சிந்தனைகளை கொண்டு இருப்பார்களானால் இன்றைக்கு நீர் அழைத்து வருவீராக ஐயா. நன்றி ஏசப்பா ஆண்டவரே. இந்த கடைசி நாட்களில் ஆண்டவரை கர்த்தர் ஏற்படுத்தின குடும்பத்தை ஆண்டவரை சீர்குலைக்கிறதற்காக ஐயா ஆண்டவரை சத்துருவானவன் ஆண்டவரை கொண்டு வருகிற எல்லா சதி திட்டங்களும் இயேசுவின் நாமத்துல முறியடிப்பதாக ஐயா. திருமணம் என்கிற ஒப்பந்தத்துக்குள்ளார வரக்கூடாதபடிக்கு ஐயா, அந்த கமிட்மெண்ட்டுக்குள்ளார வரக்கூடாதபடிக்கு ஐயா குடும்பங்கள்ல இருக்கிற சாபங்கள் ஆண்டவரை பிள்ளைகளுடைய இருதயங்களை கட்டி வைத்திருக்கிற பொல்லாத ஐயா ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திர ராஜா சத்துருவானவனுடைய ஐயா ஆண்டவர் அந்த அப்பா வஞ்சனையான கிரியைகள் இயேசுவின் நாமத்துல இப்பொழுது அழிக்கப்படுவதாக ஐயா ஆண்டவரை. ஸ்தோத்திர ராஜா அப்பா. அடுத்த சந்ததியை உருவாக்க ஆண்டவரை நீர் குடும்பங்களை அப்பா பிரித்தெடுப்பீராக ஐயா. நன்றி அப்பா. நீர் வேலி அடைப்பீராக அப்பா. கணவன் மனைவிக்குமா இருக்கிற உறவை நீர் வேலி அடைப்பீராக. இந்த நாட்களில் எத்தனை குடும்பங்கள் பிரிந்து கிடக்கிறதே ஐயா
பெருக செய்வீராக ராஜா. ஆதி அன்பிற்கு திரும்ப ஐயா ஆண்டவரே கர்த்தருக்கு முன்பாக செய்த உடன்படிக்கைகளை நினைப்பார்களாக. ஆண்டவரே நன்றி ஐயா. ஹல்லேலூயா. எங்க கர்த்தருடைய ஆவியானவர் நீர் கிரியை செய்வீராக. அன்பை ஊற்றுங்கப்பா, இருதயத்துல ஆளுகை செய்யட்டும் ஐயா. அன்பு அப்பா பெருகட்டப்பா. ஆண்டவரே பகைகள் நீங்கட்டும் ஆண்டவரே. ஐயா இந்த பகை என்கிற ஆண்டவரே இந்த அப்பா அப்பா இந்த இந்த பாவ நோய் ஆண்டவரே, இந்த கசப்பு என்கிற பாவ நோய் சரீரத்துல எங்களுடைய இருதயத்துல இருக்குமானால் அது எங்கள் சரீரத்தை பலவீனப்படுத்த ஐயா. ஹல்லேலூயா. இதை அறியாம ஆண்டவரே எத்தனை குடும்பங்கள் அப்பா பலவீனப்பட்டு கிடக்குறாங்கப்பா. இந்த கசப்பை தூக்கி எறிந்து விட்டு ஐயா பலவீனத்தை எல்லாம் மாறி ஐயா ஆண்டவரே சுகத்தோடு உண்மை விடுதலையோடு ஆராதிக்கக்கூடிய கிருபைகளை ஒவ்வொரு குடும்பங்களுக்கு நீர் கொடுப்பீராக ராஜா. நன்றி ஆண்டவரே. ஐயா அப்பா பலவீன கட்டுகள் நீங்குவதாக இயேசுவின் நாமத்துல. ஹல்லேலூயா. விடுதலை தருகிற தேவ ஆவியானவர் நீர் அப்பா உலாவுகிறதற்காக நன்றி அப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி ராஜா. ஐயா நன்றி அப்பா. நன்றி அப்பா. கர்ப்பங்களை அடைத்து வைத்திருக்கிற எல்லா கிரியைகளும் இயேசுவின் நாமத்துல விலகட்டப்பா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென் ஆண்டவரே. அப்பா கருவில உருவாகும் பொழுது ஐயா ஆண்டவரே அதை வஞ்சிக்கிற கிரியைகள் இயேசுவின் நாமத்துல இப்பொழுது அழிந்து போவதாக அப்பா. இயேசுவின் நாமத்துல இயேசுவின் நாமத்துல குடும்பத்துல ஆண்டவரே ஐயா ஆண்டவரே அப்பா சந்ததிகள் உருவாவதாக இயேசுவின் நாமத்துல. அப்பா நீர் தலைமுறைகளை காக்கிற தேவன் அல்லவா ஆண்டவரே. இந்த நாளில் அப்பா ஸ்தோத்திரம் அப்பா. நீர் ஆண்டவரே ஆபிரகாமின் தேவன் அல்லவா ஆண்டவரே. குடும்பங்களுக்குள்ளார ஆபிரகாமின் தேவன் ஐயா ஈசாக்கை கொடுப்பீராக. ஆமென் ஆண்டவரே. ஐயா நன்றி அப்பா. ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளார ஐயா ஆண்டவரே யாரெல்லாம் கற்பத்தின் கனிக்காய் காத்திருக்கிறாங்களோ ஆண்டவரே என் ஆபிரகாமின் தேவனின் ஆசீர்வாதம் ஐயா ஆண்டவரே ஈசாக்கை கொண்டு வருவதாக இயேசுவின் நாமத்துல. ஹல்லேலூயா. உமக்காக ஆண்டவரே அந்த பிள்ளைய பலிபீடத்துல ஒப்பு கொடுத்து ஐயா உமக்கென்று வளர்க்க ஆண்டவரே நீர் கொடுப்பீராக இயேசுவின் நாமத்துல. ஐயா ஆண்டவரே அந்த சந்ததியிலிருந்து ஆண்டவரே அப்பா ராஜாக்கள் தோன்றினார்களே அப்பா ஆண்டவரே எங்களுக்கு ரட்சிப்பு வந்தது. அப்பேற்பட்ட ஒரு ரட்சிக்கப்படுகிற ஐயா அனுபவத்தை கொடுக்கிற சந்ததியாய் அந்த தேவனை அப்பா நீர் ஆசீர்வதித்து கொடுப்பீராகப்பா. நன்றி ஆண்டவரே. ஐயா நன்றி அப்பா. எல்லா தடைகளும் நீங்கட்டும் ஐயா அப்பா. ஒப்பு கொடுக்க வைங்கப்பா ஆண்டவரே. ஸ்தோத்திரம். தன்னுடைய அப்பா சுய இச்சைகளினால இன்னும் ஆண்டவரை தன்னுடைய ஆசீர்வாதங்களை ஐயா அப்பா அடைத்து வைத்திருப்பார்கள். ஆனால் ஆண்டவரை அப்பா நீர் வெளிப்படுத்தி காண்பித்து கொடுங்க. இந்த பாவ கிரியைகளை நிமித்தமாய் ஆண்டவரை இந்த ஆசீர்வாதங்கள் தடைப்பட்டு கொண்டு இருக்கிறது என்பதை நீர் காண்பித்து கொடுங்கப்பா. அப்பா இந்த பிரேயர்ல இருக்கிற யாருமே ஐயா ஆண்டவரை வேதனையோட கண்ணீரோட பலவீனத்தோட அப்பா அப்பா சாபத்தோட இருக்க கூடாது ஐயா. என் தேவனாய் கர்த்தருடைய விடுதலை ஆக்குகிற அப்பா அந்த அன்பின் கரம் குடும்பங்களை தொடுவதாக அப்பா நீங்க வெளிப்படுத்தி கொடுங்கப்பா. உம்மாலே கூடுமே ஆண்டவரே. ஐயா ஸ்தோத்திரம் அப்பா. நாங்க ஆராதிக்கிற தேவன் நீர் ஜீவன் உள்ளவர் அல்லவா ஆண்டவரே. நீங்க பேசுங்கப்பா. தரிசனத்திலே சொப்பனங்களிலே காண்பித்து கொடுங்கப்பா. இந்த பாவத்தை நிமித்தமாய் உன் வாழ்க்கையில இந்த சாபங்கள் வந்து கொண்டு இருக்கிறது என்பதை காண்பித்து கொடுப்பீராக, வெளிப்படுத்தி கொடுப்பீராக. அது அப்படி அந்த அப்பா பாவ நோயிலிருந்து விடுபட இயேசுவின் நாமத்தில் அப்பா ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு ஆண்டவரே ஆசீர்வாதங்களையும் சுதந்திரித்துக் கொள்கிற குடும்பங்களை நீங்க மாற்றுங்கப்பா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ஐயா. நன்றி ஆண்டவரே. கர்த்தர் கிரியை செய்வீராக ஐயா. நீர் மகிமைப்படுவீராக. உமக்கென்று கட்டி எழுப்பப்படாத ஐயா ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளார கர்த்தருடைய அப்பா ஆசீர்வாதத்தை நாங்க சொல்லி ஜெபிக்கிறோம். திருமணத்திற்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஐயா கர்த்தர் வாழ்க்கையை உருவாக்கி கொடுப்பீராக அப்பா. கர்த்தருடைய சித்தத்தின்படி என் தேவனுடைய சித்தத்தின்படி ஐயா ஆண்டவரே இந்த குடும்பம் என்கிறது எப்பேற்பட்ட கர்த்தருடைய அப்பா ஆண்டவரே மகிமையான திட்டம் என்பதை உணர்ந்து ஆண்டவரே ஒவ்வொருவர் அதற்கு ஒப்பு கொடுத்து ஐயா ஆண்டவரே அப்பா உண்மை ஆராதிக்கிறவர்களாக உண்மை துதிக்கிறவர்களாக மகிமைப்படுத்துகிற குடும்பமாய் நீர் ஆசீர்வதித்து உயர்த்துவீராக ஐயா. ஸ்தோத்திரம்ப்பா. நன்றி அப்பா. அப்பா நீங்க பயன்படுத்துங்கப்பா. ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்கப்பா. தேவைகள் எல்லாவற்றையும் சந்திங்க. கடன் பாரங்களை நீக்குங்க ஐயா. நன்றி. பொறுத்தலையோட ஐயா ஆண்டவரை கர்த்தருக்கு கொடுத்து அப்பா அதன் நிமித்தமாய் ஆசீர்வாதங்களை இடங்கொள்ளாமல் போகும் மட்டும் அப்பா அப்பா வருஷிக்க பண்ணுகிற தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு கொடுக்கிற கரங்களை ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொருவருடைய கிரியைகளையும் கையின் வேலைகளையும் பிரயாசத்தையும் வாய்க்க பண்ணுங்க ஐயா. எந்தெந்த இடங்களில வெட்கப்பட்டு நிற்கிறார்களோ இயேசுவின் நாமத்துல ஹல்லேலூயா. கர்த்தர் தலையை நிமிர செய்வீராக. என் மேன்மையை மறுபடியும் பெருக பண்ணுவீர் என்று ஆண்டவரை நீர் வாக்கு பண்ணி இருக்கிறீரே. அந்த வார்த்தையை ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளார அப்பா வெட்கப்பட்டு நிற்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளார ஐயா நாங்க அனுப்பி ஜெபிக்கிறோம்ப்பா. மேன்மையை நீர் மறுபடியுமாய் பெருக பண்ணுகிறதற்காக என் தேவாதி தேவனுக்கு நன்றி அப்பா. எந்த இடத்துல ஆமேன் ஆண்டவரே ஆமேன் அப்பா. எந்த இடத்துல அவமானப்பட்டு நின்றீர்களோ அந்த இடத்துல கர்த்தர் தலையை நிமிர பண்ணுகிறார். ஆமேன் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்துல அப்பா உம்முடைய வல்லமையுள்ள கரம் அதை செய்ய போகிறதற்காக நன்றி இயேசுப்பா. நன்றி ஆண்டவரே. சாட்சியாய் நிறுத்துங்க ஐயா. என் தேவன் எனக்கு
செய்தார் என்று ஆண்டவரே சாட்சியாய் சொல்ல ஐயா நீங்க கிருபைகளை கொடுங்க ஆண்டவரே. நன்றி ஏசப்பா, நன்றி ஆண்டவரே. அப்பா நீர் மகிமைப்படுங்கப்பா. அப்பா சாட்சியாய் கொண்டு வாங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. கிருபையில தேவனுடைய கரங்கள்ல ஒப்பு கொடுக்கிறோம். விசுவாசத்திலையும் ஆண்டவரே அன்பிலையும் ஐக்கியத்திலையும் பெருகட்ட ஐயா. அல்லேலூயா. வஞ்சிக்கப்படாதபடிக்கு காத்துக் கொள்ளுங்க. கிருபை சூழ்ந்திருக்கட்ட ஐயா. எல்லா துதியான மகிமையும் ஒருவருக்கு மாத்திரம் நாங்கள் செலுத்துகிறோம் ஐயா. இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே.